दयादिमदिसन्तुष्टं वन्देऽहं मम सद्गुरुं रागादिरोगान् शतदानुशत न शेषकाये प्रसृदानशेषा औत्सुक्यमोह प्रतिदाञ्चकने यो पूर्ववैद्याय நமோஸ்து தஸ்மை. தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம் மோகம் முதலிய கட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற நாம் விருப்பு வெறுப்பு முதலான பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறறுக்கப்படுகின்றதோ அந்த சாதாரண வைத்தியருக்கு நமஸ்காரம் என இப்பாடல் அறிவுறுத்திடும் சொல்லி ஒரு பாட்டு. திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே சாரி திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈஷா ஆக்கும் போதவன் பிரம்மனே கக்கும் போதவன் விஷ்ணுவே நீக்கும் போதவன் ருத்ரனே ஈஷா அகிலமே ஆடும் அன்னம் சபைகளில் ஆடும் பாதம் சுடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டும் என்று கடலையே கடைந்த போது அதில் வரும் நஞ்சை கேட்கதும் ஏனோ சதுர்வேதம் பாடவே கவியாவும் போற்றவே எமை காக்க வந்தனே புவியாவும் காப்பாய். வேத கீதங்கள் யாவும் நாதனை போற்றுதே எல் கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுதே ஆரூரன் தந்த பாடல் அடிகாரி வேண்டுதே அதில் காணும் நாயனாரின் பக்தியை பாடுதே சம்பந்த தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே அப்பத்தாண்டவம் கேட்டு நாகம் மொழி பெற்றதே அடநாடென்ன காடென்ன குலம் என்ன பிரிவென்ன எல்லோரும் மடியாகலே திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய ஏந்தனே மங்கை சூடிய பாகனே ஈஷா. இவருக்கு நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம சனிக்கிழமையில நம்ம யாராவது புதிய விருந்தினரை வரவேற்போம். அவர்களுடைய சித்த வித்தை, அவர்களுடைய பயிற்சி, அவர்களுடைய அந்த சித்த வித்தையை அணுகும் முறை, இதையெல்லாம் நமக்கு தெரிய சொல்ல பார்த்தீங்கன்னா, நாம் இயல்பாகவே ஒரு மணி நேரம் ஜபம் உட்காருனா கூட சரி, 4-5 தடவை கை மாற்றி உட்காருவோம், காலை மாற்றி போடுவோம், இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது, ஏதோ ஒரு சொல்லிட்டு மாற்றிக்கொண்டே இருப்போம். இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்டடியா ஒரே நிலையாக அசையாமல் தொடர்ந்து 1 மணி நேரம் உட்காருதே நம்மளுக்கு ஆரம்ப காலகட்டத்துல ஒரு சேலஞ்சா தான் இருக்குது. இப்ப அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு அனுபவம் உள்ளவருடைய வழிகாட்டுதல், எப்படி உணவு முறை பழக்க வழக்கங்கள், இல்ல சித்த வித்தைய எந்த மனநிலையோடு அணுகும் திறன், இதெல்லாம் ஒரு அனுபவமிக்கவருடைய ஒரு கைடன்ஸ், ஒரு வழிகாட்டுதல் இருந்ததுன்னா நமக்கும் அது உதவியாக இருக்கும். அந்த விதத்துலதான் பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு வரக்கூடிய அந்த விருந்தினர் 6 மாசம் நான் பழனி நிலையத்துக்கு போயிருந்தப்போ பாத்தீங்கன்னா அந்த விருந்தினரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க, அங்க நிலையத்துல பேசிட்டு இருந்தாங்க. அவர் தொடர்ந்து மாலை நேரத்துல ஏதோ ஒரு நாள் ஜபத்துக்கு அமர்ந்திருக்கிறாரு.
அது தொடர்ந்து கண்டினியூவா ஜபம் உட்காந்து அது மறுநாளும் ஆயிட்டுது. காலையில பொழுது வெடிஞ்ச உடனே ஆயிட்டுது. நான் அப்படிதான் கேள்விப்பட்டேன் அவரை பத்தி கேட்டதுல. அப்புறம் அவங்க யாரோ தெரிஞ்சவங்க வந்து கண்டினியூ உட்கார்ந்து இருக்கவே வந்து எப்படி எழுப்புறது என்ன பண்றதுன்னு கூட தெரியல, அந்த சூழ்நிலை இருந்திருக்காங்க. அப்புறம் பழனி ஆசிரமத்துல போன் பண்ணி கேட்டிருக்கேன். அப்புறம் மறுநாள் வந்து காலையில வந்து அந்த ஆசிரமத்துல இருந்து வந்திருக்காங்க. அப்புறம் வந்து காதல கதி எடுத்து கொடுத்து எழுந்திருக்காங்கன்ற மாதிரில இந்த மாதிரில நான் கேள்விப்பட்டேன். அது அவர் தொடர்ந்து ஒரு 12-14 மணி நேரம் கிட்ட அது கண்டினியூவா ஜபத்திலேயே இருந்திருக்கிறாரு இந்த முறையில கேள்விப்பட்டிருக்கேன். அந்த விதத்துல பொதுவா பார்க்க சொல்லனா, இப்போ நம்ம மாதிரி ஒரு ஆரம்ப கால வித்தியார்த்திகளுக்கு அவருடைய வழிகாட்டுதலும் நமக்கு வந்து ஒரு துணையாக இருக்கின்ற முறையில தான் பார்த்தீங்கன்னா, அது 6 மாசம் நான் அவரை பத்தி கேள்விப்பட்டேன். இருந்தாலும் சரி, அது கடந்த கார்த்திகை தீபம் அந்த நாள்ல அவரை வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சது. இதுக்குள்ள பேசியிருப்போம். இருந்தாலும் அதிலே வந்து இந்த மாதிரி சத்சங்க நடத்துறங்க, அவங்களால உங்களை சித்த வித்தைய சம்பந்தப்பட்டது ஏதாவது பேச முடியுமான்னு கேட்டேன். சரின்னு சொல்லி இருந்தாரு. இருந்தாலும் நேற்று பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் மேலதான், ஒரு 6 மணி மேலதான் கேட்டேன். சரி உடனடியாக வரேன்னு ஒத்துக்கொண்டு இன்னைக்கு வந்திருக்கிறாரு. அவரு தான் வந்து பிரம்மஸ்ரீ சுரேஷ் ஐயா அவர்கள். அவர் பழனியிலிருந்து நம்ம கூட சித்த வித்தை பற்றிய பகிர்வை நமக்குள்ள பகிர்ந்து கொள்வார் என்பது முறையில வந்து அவரை ஆத்ம நமஸ்காரத்துடன் வரவேற்போம். ஐயா சுரேஷ் ஐயா. ஐயா உங்களோட மைக் ஆன் பண்ணிருங்கய்யா சுரேஷ் ஐயா. உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தோட தொடங்கிருங்க. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய ஆத்மா வணக்கம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த இந்த ஏற்பாட்டாளர்கள், அனைத்து நம்மளுடைய ஆத்ம சகோதர சகோதரிகள், இந்த நிகழ்வினை முன்பே ஒரு இனிமையான பாடலோடு துவங்கி வைத்த சகோதரிகள் என வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே என்னுடைய ஆத்ம வணக்கம். என்னுடைய பெயர் வந்து சுரேஷ். நான் வந்து பழனி நிலையத்தில் தான் வந்து தீட்சையெல்லாம் வாங்கினது. இப்போ வந்து படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம நிலையத்தை அணுகி அதனுடைய சட்டத்திட்டங்கள்லாம் படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் இயல்பாகவே நமக்கு அந்த நடவடிக்கைகளில் இருந்தனால, இன்னொன்று அதை தாண்டி சுவாமி விவேகானந்தருடைய ராஜயோகம் படித்து கொண்டிருந்த காலகட்டம் இது. அதனால அந்த ராஜயோகம்ங்கிறது ஒரு தவ பயிற்சிகள் செய்யக்கூடிய ஒரு வகை. இருந்தாலும் வந்து ஒரு குரு, ஒரு வழிகாட்டுதல், அதிலிருந்து இது மாதிரியான யோகங்கள் பயில்வது நல்லதுங்கிறத தெரிந்து கொண்ட பிறகு எனக்காகவோ அல்லது சிவானந்தரை தெரிந்து கொண்டோலாம் நான் நிலையத்தை அணுகலை. வேறு ஒருவருக்காக நான் நிலையத்துக்கு போனது. எனக்கு சிவானந்தர்னா என்ன, சித்த வித்தனா இது எதுவும் தெரியாது. வேறு ஒருவர் இந்த மாதிரி நீங்க கிரிவீதி போனீங்கன்னா கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னதுக்காகத்தான் நிலையத்துக்கு போனோம். அப்படி நிலையத்துக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட போது நாமே எடுத்தா என்னங்கிற ஒரு எண்ணம். இன்னும் சொல்ல போனா அது நமக்காக போகாம வேற ஒருத்தருக்காக போனோம். ஆனா நமக்கு இன்னைக்கு அமைஞ்சது ஒரு பௌர்ணமி நாள்ல இந்த சித்த வித்தை உபதேசம், ஒரு புத்த பூர்ணிமா அன்று அது கிடைச்சது. அதன் பிறகு நான் என்னுடைய பொறியியல் பணிக்கு, இன்ஜினியரிங் செக்டர் அதுல இருக்கனால இந்த வேலைகளுக்கு நான் போனேன். சிவில் இன்ஜினியரிங் அந்த பணிங்கிறது ரொம்ப தொடர்ச்சியா காலையில இருந்து அதிலே ஈடுபடக்கூடிய ஒரு வேலை இருக்கும். கடினமான வேலைகள் நிறைய இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு துறை. இவ்வளவு ஸ்ட்ரெஸ்க்கு மத்தியிலையும் ஒரு மணி நேரமாவது தினமும் பயிற்சி செய்யணுங்கிறத ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து அந்த சித்த வித்தையினுடைய மகிமை. அப்ப அதை டெய்லியும் அந்த அபியாசத்தில் இருக்கும் பொழுது முழுமையாகவே இதில் ஈடுபட்டா என்னன்னு சொல்லும் போதுதான் நாம நம்மளுடைய பணிகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு இப்ப ஒரு தபலாசிரியராக
என்னோட என்ன முடிந்த ஒரு பணியை செஞ்சுட்டு சித்தரித்து அதோடு இந்த ஆன்மீக தேடல் இதே முழு ஈடுபாடோடு நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பயணம் நமக்கு வாச்சுது. நாம் குருவருள் திருவருள் அதை தொடர்றோம். இப்படி இருக்கும் ஒரு காலத்தில் தான் நாம முழு நேரமும் இந்த அபியாசத்திலே ஈடுபடும் போது தான், நம்ம தொடர்ச்சியான ஒரு முயற்சியிலே செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு நேரத்தில் இவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு நல்ல அற்புதமான ஒரு நிலை அது வாச்சுது. அது நாம திட்டமிட்டு போய் அமர்ந்து நமக்கு வாச்சுதுன்னு சொல்றதை விட அன்னைக்கு அது நடந்தது. அதுதான் அது சால பொருத்தமாக இருக்கும். ஏன்னா நமக்கு அப்படி ஒரு சங்கதி நடக்குங்கிறதே தெரியல. எப்போதும் போல எல்லா சூழ்நிலையிலும் எப்படி போய் நம்ம ஜபத்துக்கு உட்காருவோமோ அது மாதிரி தான் நாம போய் அங்க அமரும்போது அது இயல்பா நடந்தது. அப்படிதான் அந்த சூழல் அன்னைக்கு அமைஞ்சது. கூடுதலான நேரங்கள் நல்ல ஒரு மன ஒடுக்கம் அந்த இது இருந்தது. பிறகு நிலையத்திலிருந்து இது பண்ணாங்க. இதான் என்னை பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகம். தொடர்ந்து பேசலாம் இல்லைங்க ஐயா? பேசலாங்க. நல்லது. பொதுவாக எல்லா மார்க்கங்களுமே இறைவனை அடையாளப்படுத்தி உபதேசம் பண்ணும். அது எப்படி அடையாளப்படுத்தி உபதேசம் பண்ணும்னா, பஞ்சபூதங்களை பயன்படுத்தி அதில் இறைவனை எழுந்தருள செய்து ஆவாகனம் செய்துதான் இறைவனை உபதேசிக்கும். அப்படி நிலத்தினுடைய தன்மையில் நம்ம விக்கிரகங்கள் இதெல்லாம் பார்ப்போம், சிலைகள் விக்கிரகங்கள் இதெல்லாம் பார்ப்போம். நீரினுடைய தன்மையில் நம்மளுடைய கும்பத்துல புனித நீர்கள்லாம் ஏற்றி புனித நீராடுதல்லாம் நடத்தி இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் நீர் பூதத்தில் நடத்துவாங்க. நெருப்பை பயன்படுத்துவாங்க. நம்மளுடைய வள்ளலாருடைய வழிபாட்டுல நெருப்பு ஜோதி என்கிற பெயரில் பயன்படும். அப்புறம் ஆகாசம் மட்டும் கொஞ்சம் நீங்களா இருக்குன்னா அதிகம் அது மக்களுக்கு விளங்காது என்பதற்காக அது மட்டும் கொஞ்சம் நீங்களா ஏனைய 4 பூதங்களோட இறைவனை சுட்டி காட்டும். அந்த வகையில் காற்று என்கிற இந்த ஜீவசக்தியான வாயுவில் ஈஸ்வரனை எழுந்தருள செய்து அந்த வகையில் இந்த ஈஸ்வர உபதேசத்தை கொடுத்து நடக்கக்கூடிய மார்க்கம்தான் நம்மளுடைய இந்த சித்த சமாஜம் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளப்பட்டது. ஏன் அப்படின்னா, அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, மனிதன் பொதுவாக இந்த தேடலில் உள்முகமாக பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு. அவனை வெகு விரைவாக உள்முகமாக திருப்பணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மனிதனுடைய இயல்பு வெளிமுகப்படுவதுதான் அதனுடைய இயல்பு. அப்ப அந்த இறைவனையும் தன்னையும் அறிவதற்கு அவன் உன்முகமாக திரும்புவது என்பது வெகு விரைவாக நடக்கணும். அப்ப இந்த சுவாசமாக இருக்கக்கூடிய இந்த காற்று, இந்த ஜீவசக்தியான வாயு, அதில் ஈஸ்வரனை சொல்லி அந்த ஜீவசக்தியான வாயுவில் ஈஸ்வரன் எப்படி இருக்கிறார், படைத்தல் காத்தல் அழித்தல் என்பதையெல்லாம் அந்த வாயுவாக இருந்து கொண்டு எப்படி செய்கிறார், அதோடு அந்த ஜீவசக்தியான வாயு தண்ணில் அடங்கும் போது நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் என்ன, இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை இந்த ஜீவசக்தியான வாயுவில் வச்சு அதை ஒரு மார்க்கமாக சுவாமி நிறுவியிருக்கார். ஏனென்று சொன்னால், நம்மளுடைய மனிதனுடைய சரீரத்தில் எல்லா பூதங்களும் இருந்தாலும் இந்த ஜீவசக்தியாகிய வாயு இது உள்ளும் புறமுமாக கதாகதம் செய்து கொண்டு அசைந்து கொண்டே இருக்கு. அதோடு மிக முக்கியமா மனதினுடைய அத்தனை அசைவின் போதும் இந்த சுவாசத்திலையும் மாற்றம் நடக்குது. அப்ப மனதினுடைய தூள வெளிப்பாடாக இந்த சுவாசம் இருக்கு. ஆகையினால மனிதனை உள்முகமா எளிதில் திருப்புவதற்கு இந்த ஜீவசக்தியான வாயுவில் ஈஸ்வரனையும் அந்த மனமடங்கக்கூடிய கலையினை இந்த பிராணனை வைத்து சொல்லும் போதும் எளிதில் நடக்குது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு மனிதனுடைய ஆயுள் என்பது பின்னோக்கி செல்லுது, ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு.
100 என்பது ஒரு காலத்தில் சராசரி ஆயுள். இன்றைக்கு அதெல்லாம் வெகு விரைவாக 50, 40 இப்படிலாம் வரக்கூடிய காலகட்டத்தில் மனிதனுடைய தேடலுக்கு எளிதிலும் விரைவிலும் விடை கிடைக்கக்கூடிய விதத்தில நம்மளுடைய இந்த மார்க்கமானது இறைவன் அவனை அடையக்கூடிய வழிமுறைகள் எல்லாவற்றையுமே உள்முகமாக சொல்வதற்கு இந்த ஜீவசக்தி ஆகிய வாயு இறைவனை நமக்கு உபதேசமாக கொடுக்குறாங்க. அதோடு நாம் செய்யக்கூடிய இந்த சித்த வித்தை, இந்த அபியாசமானது நம்மளுடைய இந்த பூர்வ மத்தி புள்ளி, நாம் எடுக்கக்கூடிய இந்த கதி எல்லாமே உள்முகமாக இருக்கும். பெரும்பாலும் மார்க்கங்கள் வந்து இறைவனுக்கு செய்யக்கூடிய வழிபாடு இது எல்லாவற்றையுமே உள்முகமாக சொல்லக்கூடிய எண்ணற்ற மார்க்கங்கள் இருக்கலாம். ஆனால் சுவாமி நிறுவிய இந்த சித்த சமாதித்தினுடைய சிறப்பு என்னென்றால் குருவையும் அது உள்முகமாகவே சொல்வதுதான். அது மிக மிக அரிது, இல்லை என்று சொன்னாலும் அது மிகையல்ல. அந்த அளவிற்கு இறைவனையும் உள்முகமாக சொல்லி, பயிற்சியையும் உள்முகமாக சொல்லி, குருவையும் உள்முகமாக சொல்லி, இப்படி எல்லாவற்றையும் மனிதனை உள்முகமாக திருப்பி அதன் மூலம் அவன் மனமடங்கக்கூடிய காரியத்தை எளிதில் செய்யக்கூடியது இந்த சித்த வித்தை. இந்த சித்த வித்தை, இந்த பயிற்சியை நாம பொதுவா ஜபம், நிஷ்டை இப்படி வகைப்படுத்தி வச்சிருக்கோம். இந்த ஜபமானது நம்மளுடைய அந்த தன் முயற்சின்னு சொல்லுவோம். அந்த தன் முயற்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வகைதான் ஜபம். அதில் நாம நமக்கு உபதேசம் கொடுத்தபடி அந்த ஏககதியை மேலும் கீழுமாக ஏற்றி இறக்கி புருவ மத்தி கவனம் வைத்து நம்மளுடைய வெளிமுத்திரையை புருவ மத்தியில் வைத்து நம்மளுடைய கைகள் முத்திரையிலிருந்து ஆசனத்தில் அமர்ந்து இப்படி தன் முயற்சியில் அந்த கதியை மேலும் கீழுமாக நடத்தி கவனக்குவிப்போடு இருக்கணும். அதில் தன் முயற்சி என்பது ரொம்ப அதிகம் ஜபத்துல. இந்த நிஷ்டை என்பதுல மிக முக்கியமான அந்த கதியை நாம என்ன பண்ணுவோம், விட்டுட்டு நம்மளுடைய புருவ மத்தியில் கவனம் வைத்து அமர்ந்திருப்போம். அப்ப முதல்ல கவனம் அதிகமா இருக்கக்கூடிய, தன்முயற்சி அதிகமா இருக்கக்கூடிய இந்த ஜபம். அடுத்து இந்த நிஷ்டை என்பது பொதுவா நம்ம அந்த நிஷ்டைக்கு முயற்சி பண்றோம். அந்த இடத்துல நம்ம நிஷ்டையை போய் அடைஞ்சல நிஷ்டைக்கு முயற்சி பண்றோம். இப்ப இந்த ஜபம் என்பது தன்முயற்சி அதிகமாகும், நிஷ்டை என்பது அது குறைவாகவும் இருக்கு. அப்படியே தொடரும் மெல்ல மெல்ல. அது சரியாக வாய்க்கும் போது அந்த நிஷ்டையினுடைய நீட்சியா சமாதி அனுபவம் வாய்க்கும். நிறைய பேர் கேட்கறாங்க, நிஷ்டை வேற சமாதி வேற. அதாவது ஏன் அப்படி பேர் செப்பரேட் பண்ணி வைக்கிறோம்? அந்த முயற்சி நாமளா கதி எடுக்காம அதை விட்டுட்டு புருவ மத்தியில கவனம் வச்சு நாம மேலும் கீழும் நடத்தின அந்த அனுபவத்தில் தன்னால் அது மேலும் கீழும் நடக்கும். அதே ஒடுக்கத்துல நாம சமாதி அனுபவத்துக்கு போறோம். ஒரு வகைப்பாடு தான், புரிதலுக்காக அப்படி வகைப்படுத்தி வச்சிருக்கோம். இப்ப அந்த ஜபம் நிஷ்டை அப்படிங்கிறது ஒரு ஆரம்பத்துல ஒரு சாதகருக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஜபம்னு சொல்லக்கூடிய அந்த கதி எடுக்கக்கூடிய நேரங்கள் கூடுதலாகவும் நிஷ்டை என்பது குறைவான நேரமாகவும் இருக்கும். ஒரு கைவல்யமான தொடர்ந்து பயிற்சியிலும் முயற்சியிலும் இருக்கக்கூடிய ஒரு சாதகருக்கு அப்படி அது ரிவர்ஸ் ஆகும். ஜெபிக்கிற நேரம், கதி எடுக்கக்கூடிய நேரம் மிக குறைவாகவும், நிஷ்டையில் இருக்கக்கூடியது மிக கூடுதலாகவும் அப்படி ரிவர்ஸ்ல மாறும். இதுதான் ஒரு சாதகர் சாத்திய நிலைக்கு செல்வதற்கான அடையாளம். அவருக்கு அதிக நேரம் கதி எடுக்கக்கூடிய தேவைகள் இருக்கா, அவர் எளிதிலேயே அந்த நிஷ்டையில அந்த மன ஒடுக்கத்தை பார்க்க ஆரம்பிப்பார். அப்படி இருக்கும்போது அந்த நிஷ்டை என்ன நடக்குது அப்படின்னா, திடீர்னு கலைஞ்சிரும். நாம மறுபடியும் ஜெபிக்கிறோம். இப்படி என்னுடைய அனுபவத்துல ஒரு நாள் அதிகமான முயற்சியில ஜபம் நிறைய எடுப்போம். ஒரு நிஷ்டை கையோடு கொஞ்ச நேரத்துல கலைஞ்சிரும். மறுபடியும் முயற்சி எடுக்கிறோம். இப்படி ஒரு நாள் நிறைய முயற்சி எடுப்போம். ஒரு நாள் ரொம்ப வெகு சில முயற்சிகள்லயே மன ஒடுக்கம் வாய்க்குது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்வியலினுடைய தாக்கம் இதுல இருக்கு. நான் என்ன அளவில் புரிஞ்சு கொண்டது என்னன்னா,
நம்மளுடைய பயிற்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஜபம் இது தனியாகும், நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் அது ஒரு தனியாகும் பொதுவா நாம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஜப நேரத்துல ஜபிக்கிறோம், மற்ற நேரம் எப்படி இருந்தாலும் அப்படி இல்லாம நம்மளுடைய வாழ்வியல்ல நடக்கக்கூடிய அன்றாட நடவடிக்கைகள் அது சரியாக இருப்பது, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம மனதில் தாக்கத்தை செலுத்தும். ஏன் சொன்னா நாம ஜபிக்கிறோம், கதியை சரியா மேலும் கீழும் நடத்திக்கிட்டு இருக்கோம். திடீர்னு மனம் வந்து அந்த கதியிலிருந்து வழுவி வேறொரு சிந்தனையில் மூழ்குது. அப்ப அந்த நேரத்துல கதியை சரியா ஒரு 4 கதி நல்லா மேலையும் கீழே எடுத்துக்கிட்டு இருந்தது வெகு விரைவாகவே அதிலிருந்து வழுவி வேறொரு சிந்தனையில் மூழ்கி அந்த நேரத்தில் அதோடு ஒன்றியது. அப்ப அந்த வாழ்வியலுடைய தாக்கம் எல்லாம் ரொம்ப மிக முக்கியமா இருக்கு. அதைத்தான் அப்பா வந்து தன்னுடைய சித்த வேதத்தில் நித்திய அனித்திய விவேகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளுடைய கதியில நமக்கு கவனம் இருக்கு, அதை நம்ம செய்யறோம், எல்லாம் பண்றோம். அதோடு நம்மளுடைய அன்றாட நடவடிக்கைகளும் நமக்கு மிக முக்கியமான தாக்கத்தை கொடுக்குது. அன்றைய நாள் உங்களுக்கு நல்ல விதமாகவும் அமைதியாகவும் அற்புதமாகவும் கொஞ்சம் கவனமா நீங்க வச்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. அதை அப்படி செஞ்சுட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய அந்த ஜெபம் வந்து இன்னும் நல்லா இருக்கு. இது எப்படின்னா, ஒரு வண்டியில இருக்கக்கூடிய 2 சக்கரம் போலதான். அதில் எந்த ஒரு சக்கரம் பழுதா இருந்தாலுமே அந்த வண்டி தொடர்ந்து பயணிப்பதில் சிரமம் ஏற்படுவது போல இந்த வாழ்வியலும் சரி நம்மளுடைய அபியாசமும் சரி, இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்து எப்போதுமே வந்து நமக்கு வந்து ஜீவன் மிக முக்கியமா. ஏன்னா இந்த நல்ல அனுபவங்களுக்கு பிறகெல்லாம் வந்து தெள்ள தெளிவா ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இந்த விஷயத்தில் நாம ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னா கட்டாயம் வந்து அது வந்து மன உளைச்சல் தரும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரியுது. இது மேலும் வந்து ஜீவனை வெளிமுகமா இழுத்துட்டு போகும், மேலும் ஜீவனை நாசம் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. அதனால வந்து ஒரு கவனம் வந்துடுது. கவனம் வந்து நாம என்ன பண்றோம்னா அந்த விஷயத்துல இருந்தே நாம ஈடுபடாம அதை தவிர்த்துட்டுலாம் வர்றோம். இப்படியெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, வாழ்வியல்ல அன்றாட நடக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதில் செய்யக்கூடிய செய்கைகள், குறிப்பா வந்து நாம ஒரு தனி மனிதனை எப்படி அணுகுறோம், அப்புறம் எவ்வளவு மரியாதை நடத்துறோம், அவரோடு நாம எப்படி உரையாடுறோம், எவ்வளவு மரியாதையாகவும் அன்போடையும் ஒவ்வொரு உயிரினங்களோடையும் அல்லது ஒரு அலுவலகத்துல, ஒரு பள்ளிக்கூடத்துல அல்லது ஒரு கடைகள்ல, இப்படி எல்லாவற்றிலும் அன்றாட நடவடிக்கைகளையும் நாம எப்படி சக மனிதர்களோடு அணுகிறோம், அதை விட மிக முக்கியம். இதெல்லாம் நம்ம கவனமா இருந்து, எனக்கு எங்க தவறுச்சுன்னா குடும்பத்து உறுப்பினர்களோடு பேசுறது, உரையாடுறது. ஏன்னா அங்க உரிமை ஜாஸ்தி இருக்கறனால அங்க இன்னும் கூடுதலா நமக்கு தவறுதல் அதிகம் நடக்குது. அப்ப இது எல்லாவற்றிலையுமே வந்து ஒரு விழிப்புணர்வு அவசியம். இந்த விழிப்புணர்வோடு கூடி நம்ம வாழ்வியல், அதோட நம்மளுடைய அபியாசம், இது ரெண்டுமே ஒரு ஒரு நெறிப்படுத்துதல் வரும் பொழுது நம்மளுடைய மனம் வந்து இயல்பிலேயே ஒரு திருப்தியிலையும் இன்பத்திலையும் ஓய்வுலையும் இருக்கு. அந்த நேரத்துல நமக்கு வந்து இந்த பயிற்சியில, இந்த கதியில ஈடுபடும் போது நமக்கு அதிகமான கதியெல்லாம் தேவைப்படுறதில்லை. மிக குறைந்த அளவிலேயே, மிக குறைந்த நேரத்திலேயே இந்த கதி எடுக்கக்கூடிய இந்த நிகழ்வை வந்து நாம செஞ்சு வெகு விரைவிலேயே மன ஒடுக்கம் அதை நம்ம பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் நம்மளுடைய வாழ்வியலின் தாக்கமும் இருக்கு. இன்னொன்று, நம்ம செய்யக்கூடிய இந்த கதி ரொம்ப தெளிவா சித்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுவாசம் இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற அளவுக்கு நிறைய சேட்டைகள், இந்த கதியில சேட்டைகளோ சப்தங்களோ இதெல்லாம் இல்லாம மிக மெல்லிசா இருக்கணும். அந்த கதி வந்து நம்மளுடைய மார்பு குழியிலையோ அல்லது நம்மளுடைய தொண்டை குழியிலையோ அந்த துடிப்பு காணப்படும். இதுல வந்து இந்த மார்பு குழி துடிப்பு அனுபவப்பட்டிருக்கோம். அது வந்து நீங்க தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அளவுக்கு நடக்கும். எப்ப நடக்குது அப்படின்னா, உங்களுடைய கதி மெல்லிசா இருக்கும். மேலும் கீழும் நம்ம ஏற்றி இறக்கக்கூடிய இந்த கதி வந்து மிக மென்மையாகும். ஒரு பத்தி இருக்கு, ஊதுபத்தி இருக்கு. அந்த ஊதுபத்தியை கொளுத்திட்டு அணைச்சு வைக்கிறோம். அதுல இருந்து புகை எப்படி மெல்லிசா அப்படி மேலே ஏறி போகுது. அது மாதிரி உங்களுடைய சுவாசம் நம்மளுடைய புருவ மத்தி என்கிற இந்த ஆகாசத்தை நோக்கி நம்ம நகர்த்த முயற்சி தான். அந்த முயற்சியில அந்த அளவுக்கு மென்மையாகும். அல்லது ஒரு தேனை வந்து நாம் கையில் எடுத்து அதை கீழே விடும்போது அது எவ்வளவு மெல்லிசா மேலிருந்து கீழே வருதோ, அது போலவும் இந்த சுவாசம் எந்த அளவுக்கு நமக்கு மெல்லிசா அந்த கதி கிடைக்குதோ, அப்ப நீங்க கட்டாயம் வந்து அந்த மார்பு குழியில் இருக்கக்கூடிய துடிப்பை தான் முதல்ல பார்ப்பீங்க. அதன் பிறகுதான் மேல இருக்கக்கூடிய அந்த நெஞ்சு குழியினுடைய துடிப்பு அனுபவமாகும். முதல்ல நீங்க மார்பு குழியில தான் உங்களுடைய அனுபவத்தை பார்ப்பீங்க. அது தெளிவா தெரியும். உங்களுடைய
கையை வச்சு பார்த்தா அந்த துடிப்பு எப்படி நம்மளுடைய இதயத்தின் துடிப்பு எப்படி இருக்கோ அதே அளவிலான ஒரு துடிப்பு நீங்க பார்க்கலாம். சரி, இப்ப இது டெய்லியும் கிடைக்குதா அப்படின்னா எனக்கு டெய்லியும் கிடைக்கல. ஆனா ஒரு நல்ல ஒரு மன ஒடுக்கத்தை பார்க்கக்கூடிய நேரங்கள்ல இந்த அனுபவத்தை பார்க்க முடியுது. அப்ப நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், நம்ம சரியான கதி என்பதே நமக்கு மிகப்பெரிய லட்சியமா இருக்கு. நாம நினைச்சிட்டு இருக்கோம் டெய்லி நாம கதி எடுக்கிறோம் அப்படின்னு. டெய்லியும் எடுக்கிறது கதி தான், ஆனா சரியான கதியா என்பதுல பெரிய கேள்வி இருக்கு. அப்ப அந்த அனுபவம் பார்க்கும்போது அந்த மன ஒடுக்கம் இன்னும் நல்லா இருக்கு. இப்ப அதை பார்க்கும்போது தொடர்ந்து இந்த செயல்முறைகள்லயே நாம ஈடுபடும் போதுதான் வெளி விவகாரங்கள்ல ஈடுபட்டு அதுல இருந்து ஒரு பிரச்சனைகளோ நம்மை நோக்கி வருவது எல்லாம் குறையுது. அப்ப நமக்கு விளங்கணும், சித்தவேதம் வாசிப்பு என்பது சித்த வித்தை வாங்குவதற்கு முன்னால பயன்படுறதை விட சித்த வித்தையெல்லாம் வாங்கி நாம பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னும் பயன்படுது. அதுக்கு முன்னால ஏதோ படிச்சிருக்கோம், சித்த வித்தை வாங்கணும் அப்படிங்கறதுக்காக படிச்சுட்டு போறோம், அவ்வளவுதானே ஒழிய அதன் பிறகுதான் இன்னும் பயன்படுது. ஏன்னா பொதுவாகவே வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவா இருந்தாலுமே அது ஒரு நாவல் போலவோ ஒரு சிறுகதையை போலவோ அல்லது ஒரு கவிதை போலவோ படித்து முடித்து விடக்கூடியது அல்ல. ஏன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய பக்குவ நிலை எப்படி இருக்கோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவன் எந்த பக்குவ நிலையில் இருக்கிறானோ அந்த பக்குவத்திற்கு தகுந்தபடி அந்த வேதத்தினுடைய வரிகள் அவனுக்கு சில வெளிச்சங்களை கொடுக்கும். அது மாதிரிதான் இந்த சித்த வேதம். சித்த வித்தை வாங்கும் போது ஒண்ணுமே புரியாத ஒரு காட்டுக்குள் இருப்பது போல இருந்தது. அடுத்து சித்த வித்தை வாங்கி மெல்ல போகும்போது சில வரிகள் புரிஞ்சது. அதன் பிறகு நல்ல அனுபவப்பட மிகப்பெரிய ஒரு கலங்கரை விளக்கமா அது இருந்து வழிகாட்டுது. அப்ப இதுதான் அந்த வேதத்தினுடைய சிறப்பு. அது எப்போதுமே படித்து முடிக்கக்கூடியது அல்ல, தொடர்ந்து நம்மோடு பயணிக்கக்கூடியது. அப்ப நம்மளுடைய பயிற்சி ஒரு பக்கம் நடக்கட்டும், அதோடு இந்த வாசிப்பு ஒரு பக்கம் இருக்கும். இது ரெண்டும் தொடர்ந்து நடக்கும்போது அவருடைய அந்த பயணமானது எளிதாக்கப்படுது. அதோடு இது மாதிரியான ஒரு சந்திப்புகள்லாம் நம்மளை ஊக்கப்படுத்துது, உந்துதல் படுத்துது. இப்படி இந்த சித்த வித்தை பயணங்கிறது தொடர்ந்து நம்ம எல்லாருக்குமே நல்லபடியா நடக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் அதை பதிவிடணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே மனித குலத்தினுடைய லட்சியமே பாத்தீங்கன்னா இந்த மனம் அடங்கக்கூடிய இதுதான் மனித குலத்தினுடைய மிகப்பெரிய லட்சியமா இருக்கு. மனம் அடங்கணும். அந்த மனம் அடங்குதலின் வாயிலாக மனிதனுக்கு விழிப்புணர்வு பிறக்கும். அந்த விழிப்புணர்வின் வாயிலாக அவன் விடுதலை என்கிற முக்தி பேரின்பத்தை அவன் அடைகிறான். இப்படி தொடர்ச்சியான ஒரு செயல்பாடு இருக்கு. இந்த சித்த வித்தை மார்க்கம் அப்படிங்கிறது இதையே தான் லட்சியமா கொண்டிருக்கு. ஆனால் என்னன்னா தொடர்ந்து வைராக்கியத்தோடும் இடைவிடாத பயிற்சி முயற்சியிலும் இருப்பவர்களுக்கு தான் இந்த இது கைவல்யமாவது எளிது. தொடர்ந்து இடைவிடாது பயிற்சி முயற்சி இருக்கணும். இப்ப இன்னைக்கு நான் ஜபத்துல உட்கார்றேன், இன்றைய பொழுது நல்லா நடந்தது, நேற்றைய பொழுது நல்லா நடக்கல, அவ்வளவு எளிதா ஒரு திருப்தி இல்லை, ஆனா உட்கார்ந்தாச்சு. இருந்தாலும் என்னன்னா தொடர்ச்சியா நாம உட்காரலாம். அப்படி ஒவ்வொரு நாளும் இடைவிடாம நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம அமர்ந்து உட்காரும் போதுதான் நமக்கு அந்த பயிற்சியினுடைய பலன்களை நாம பார்க்க முடியும். இடைவிடாத பயிற்சி முயற்சி தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த மார்க்கத்தில் நாம் பெற வேண்டிய பலன்களை பெற முடியும். இது எல்லாருக்குமே நல்ல நல்ல அனுபவங்கள் கிடைக்கணும்னு சொல்லி நான் குருவர்களையும் திருவர்களையும், ஏன்னா பொதுவா எல்லா மார்க்கத்திலும் குரு அந்த பற்றுதலற்ற நிலையில் குரு என்கிற பொறுப்பில் இருப்பாங்க. ஆனா இந்த நம்மளுடைய சித்த வித்தை மார்க்கத்தில் தான் அவர் அப்பாங்கிற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிய சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் கையில் எடுக்கிறாங்க. அப்பாங்கிறது ஒரு கூடுதலான பொறுப்பு, ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு சீடன் ஒரு ஒழுக்கத்துக்கு வரல அப்படின்னு சொன்னா குரு சொல்லி திருத்துவார். ஒரு கட்டத்துக்கு மேல் அவர் என்ன பண்ணுவார்னா அவனுக்கு அவ்வளவுதான் அப்படிங்கிறது நினைப்பாங்க. ஆனால் அப்பா என்கிற பொறுப்பு ஒரு கூடுதலான பொறுப்பு. நம்மளோடு தொடர்ந்து நிழல் போல பயணித்து நம்மை திருத்தும். கண்டிப்பு இருக்கணும். அதான் அந்த தந்தை கழகம். அதனாலதான் சொல்லுவாங்க, நீ அபியாசம் பண்ணலன்னா உண்மையில எனக்கு ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்கிற மாதிரி எல்லாம் சில வார்த்தைகள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஊர்ஜிதமா அதை படிச்சல, ஆனா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா நீ ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா உன்னை பத்தி எனக்கு
அக்கறையோ கவலையோ இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த கண்டிப்பு இருக்கணும். கண்டிப்பு இருந்தா தான் வந்து நாம தொடர்ந்து அந்த பயணத்தினுடைய அந்த பலனை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பினை வந்து எனக்கு கொடுத்த எல்லா சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நாம எல்லோரும் தொடர்ந்து உரையாடலாம். இது வந்து ஒரு சொற்பொழிவா மட்டும் இல்லாம தொடர்ந்து உரையாடுனா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி அனைவருக்குமே. ஆத்ம வணக்கம். சந்தோஷங்கய்யா. எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்குங்கய்யா. நிச்சயம். இப்போ நான் உங்களை பத்தி கேள்விப்படும் போது பாலசுப்ரமணிய சொன்னது என்னன்னா, அந்த எளிமை, ரொம்ப எளிமையா ஒரு வாகனத்துல நீங்க வந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. உங்களுடைய ப்ரொஃபஷனல்ல நீங்க சம்பாதிச்சு உலக வாழ்க்கையில எவ்வளவோ சம்பாதிச்சு அதை சார்ந்த வாழ்வியல்ல நீங்க போயிருக்கலாம். ஆனா இந்த எளிமைங்கிறத நீங்க கடைபிடிச்சிருக்கீங்க. அப்பாவும் அந்த ரூல் புக்ல வந்து அந்த 30 சட்டத்திட்டத்தையும் ஃபாலோ பண்றது மூலமா நமக்கு எளிமையத்தான் அவர் வந்து இங்க எடுத்து காமிக்கிறாரு. ஸோ இந்த எளிமைக்கும் நம்மளுடைய அபியாசத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னன்னா, காலையில வள்ளலார பொதுவா சொல்லுவாங்க, காலையில விடிஞ்சாலே அவர் அந்த சாதகத்துல ஈடுபடுவார். அந்த பொழுது புலர்ந்துருச்சுன்னா அவர் வந்து இன்றைய நாள் போயிடுச்சு, ஒன்றும் பெரிய இது இல்லையே, எந்த மாற்றங்கள் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அப்படின்னு எப்படின்னா, நிறைய விஷயங்களை நம்ம சேர்த்துக்கும் போது அந்த விஷயத்தோட மெயின்டெனன்ஸும் நமக்கு முக்கியமா படுது. ஒரு பொருளே வாங்குறோம், ஒரு பெரிய வாகனங்கள் நிறைய வாங்கி வச்சிருக்கோம்னா அது காலம் முழுக்க அப்படி ஓடிட்டே இருக்க, அதோட மெயின்டெனன்ஸும் முக்கியம். அப்ப நம்மளுடைய மெனக்கெடல் என்பது ரொம்ப கூடுது. இது நானா என் முயற்சியில எளிமையா இருக்குங்கிறத விட போதும்னு தோணுது. அது மனம் அப்படி செய்யுதுன்னு நான் சொல்றேன். இந்த மனம் வந்து ஒழுக்கம் பெற பெற என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நமக்கு இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், நமக்கு வேற ஒரு வேலை இருக்கு, முக்கியமான வேலை இருக்கு. இந்த விஷயம், அதாவது உணவு இருக்கு, பசி தீர்ற அளவுக்கு சாப்பிட்டுட்டு போனா போதும். அதே நேரத்துல வீடு, உணவு, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இது எல்லாமே வந்து எப்படி நமக்கு ஒரு பார்வை வருதுன்னா, நம்மளுடைய அபியாசம், அந்த அபியாசத்தை வந்து நல்லபடியா கொண்டு போறதுக்கான ஒரு சப்போர்ட், அவ்வளவுதான். அந்த அளவில் இருந்துட்டாலே போதுங்கிற அளவுக்கு மனம் அந்த தன்மைக்கு வரும். நாமளா உட்காந்து நம்ம எளிமையா இருக்கோம் அல்லது நாம் அப்படி இருக்கோங்கிறத விட மனம் நம்மளை அப்படி கொண்டு போகும். ஏன்னா அதுக்கு வந்து இதுல எல்லாம் உழல்வதே ரொம்ப விரும்புறது இல்லை, அளவா வச்சுக்குது, அவ்வளவுதான். அளவா வச்சுட்டு அதுல எல்லாம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அதையெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டு அதுல கலந்துட்டு சீக்கிரம் ஜபத்துக்கு வந்துடணும், அவ்வளவுதான். அந்த நோக்கம் பூரா அப்படித்தான் இருக்கும். அது சீக்கிரம் திரும்பி வரணுங்கிறதுக்காகவே என்ன பண்ணுதுன்னா, வெவ்வேறு வேலைகள்ல கமிட் ஆகிறதையும் சரி, இது மாதிரியான நிறைய பொருள் சேர்க்கைகளையும் சரி குறைச்சிட்டு உள்முகமா வரணும், இதுலேயே ஆழ்ந்து இருக்கணும், தொடர்ச்சியா இந்த பயிற்சியிலே இருக்கணும், இப்படி நோக்கி திரும்பி வர்றதுனாலதான் அந்த எளிமை வாய்க்குது. இன்னொன்னு, அந்த எளிமை எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னா, நான் சொன்ன மாதிரி அதிக மெயின்டெனன்ஸ் தேவைப்படல, அதனால வந்து அதிகமா நம்ம பொருள் சார்ந்து சிந்திக்க வேண்டிய தேவைகள் இல்லை, நம்ம பயணத்தை வந்து இடையூறு இல்லாத அளவுக்கு நம்மளுடைய பொருள் கட்டாயம் வேணும். நான் அதை வேண்டான்னு நான் ஒருபோதும் சொல்லல. ஆனா வந்து உங்களுடைய ஜபம் தான் உங்களுக்கு முக்கியமா இருக்கணும், முக்தி என்பதுதான் உங்களுடைய லட்சியமா இருக்கணும். அதுக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லாத வகை அதை நம்ம வச்சுக்கணும். ஏன்னா வந்து இதெல்லாம் அதிகம் சேர்த்து கொண்டிருக்கும் போது பொதுவா சொல்லுவாங்க, ஒரு வீடு பெருசா கட்டிடலாம், ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டுல இருந்தனால சொல்றோம், வீடு வந்து ரொம்ப பிரம்மாண்டமா காசு இருக்குன்னு கட்டிடலாம், அதனோட மெயின்டெனன்ஸ்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது மாதிரிதான் அப்ப நமக்கு நோக்கம் வந்து சித்த வித்தை தான். இந்த சித்த வித்தையில அடையக்கூடிய அந்த முக்தி பேரின்பம் தான். அப்ப அது லட்சியமாக இருக்கும்போது இவையெல்லாம் நமக்கு இயல்பாவே குறையும். அதனாலதான் வந்து நமக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வருதுன்னு நான் நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஐயா ஒரே நிமிஷம் ஐயா. இப்போ மனம் வந்து அதை விரும்பல அப்படின்னு சொன்னா அது எப்படி அந்த எளிமையை விரும்ப வைக்கிறது? இப்போ நீங்க சொன்னீங்க, நாமளாக எளிமையை நோக்கி போக முடியாது, மனமாக விரும்புற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் பார்த்தேன். இப்ப மனம் விரும்பணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம என்னங்க பண்ணணும்? இப்ப மனம் வெளி விவகாரங்கள்ல உலக விஷயங்கள்ல இருந்து தவிர்த்து இதுதான் முக்கியம் அப்படிங்கிறத அது உணர்ந்து அந்த எளிமையை அது பற்றி பிடிக்கணும் அப்படின்னா நான் என்னங்க பண்ணணும்? இன்னும் இல்ல, நீங்க ஜபத்தை கூட்டிக்கிட்டே இருக்கீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது பாத்துக்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க ஜபத்தில் உள்முகமா போக போகவே, அதான் அப்பா சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த மனமாகப்பட்டது தெளிவா காட்டும், இது எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு ஆகும், இது எனக்கு ஆகாது, இந்த அளவில் இருந்தா போதும்,
இல்ல இன்னும் கூட இது எல்லாமே வந்து அதுதான் அந்த மனமடங்குதலோட ஒரு மகத்துவம். நீங்க அந்த ஜபத்தை கூட்டிக்கிட்டே ஜபத்தை கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா எது உங்களுக்கு வேணும் எது உங்களுக்கு வேண்டாங்கிறது தெளிவா தெரியும். அப்ப இயல்பாவே மனம் என்ன பண்ணுதுன்னா எளிமையை விரும்புது. அது ஜபம் தான் காரணம். அந்த ஜபத்தை நீங்க கூட்டிக்கிட்டே போகணும், வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு ஒரு 3 கேள்விகள் இருக்கின்றன. நல்லது. சமீப காலமாக உள்ள கேள்விகள் தான். அதை நீங்கள் வருகிறீர்கள் சொன்ன பிறகு அது முக்கியமான கேள்வியாக எனக்கு பட்டுவிட்டது. சுருக்கமாக கேட்கிறேன். கேள்வி நம்பர் 1, குரு சிஷியனை உருவாக்குவது இல்லை, குருவைத்தான் உருவாக்குகிறார் என்று ஞானபிதா சொல்லி இருக்கிற நிலையில் குரு சிஷ்யன் என்று புத்தகத்தை சித்தவேத்தி எழுதியிருக்கிறாரே, அதன் உள்ளார்த்த தத்துவம் என்ன? அங்கே சிஷ்யன் எங்கிருந்து வருகிறான்? குருவைத்தானே உருவாக்குகிறார். எனவே குரு 1 குரு 2 என்று போட்டிருக்கலாமோ? இது முதல் கேள்வி. கொஞ்சம் விளக்க முடியுமா? எதனால அப்படின்னு சொன்னா, அந்த குருவாகவும் இருந்து அப்பா தான் எழுதுறாங்க, சிஷியனாவும் இருந்து அவங்க தான் எழுதுறாங்க அங்க அந்த இடத்துல, இல்லைங்களா? என்னன்னா அது வந்து பொதுவா நோக்கம் அதுதான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு உபதேசிக்கும் போது கொஞ்சம் அப்படி கீழே இறங்கி வந்து சில விஷயங்களை சொல்லணும். அப்படிங்கும் போது சிஷியனாவும் அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏன்னா வந்து சிஷியன் வந்து வேற விதமான முழுக்க வெளிமுகப்பட்டு அவருக்கு தேவைப்படுது. வெளிமுகப்பட்ட ஒரு தன்மையை அப்பா வச்சுதான் அங்க சிஷியனா வச்சது பூரா அதுதான். நீங்க நல்லா பார்க்கலாம், நிறைய இடத்துல பார்க்கலாம். வெளிமுகப்பட்ட விஷயத்தை அவர் சொல்லிக்கிட்டே வருவார். அப்பா வந்து அந்த குருங்கிறவர் என்னவா இருப்பாருன்னா, அப்படி அல்ல, அதுக்கு அர்த்தம் இப்படி அப்படின்னு சொல்லி உள்முகமா திருப்புவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பொதுவாக விழிப்பு நிலை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க சித்த வேதத்தில். கண் விழித்திருப்பு, அதாவது விழிப்புணுன்னா கண் விழித்திருப்பது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பொதுவா அப்படித்தான் நம்ம நம்புறோம். ஆனா குருவா இருக்கக்கூடியவருடைய வார்த்தைகள் அங்க என்ன வரும்னா, கண் விழித்திருப்பதெல்லாம் விழிப்பு இல்ல, கான்சியஸ்னஸ்ல இருக்கிறதா நிஜமான விழிப்பு. ஆகையினால் நாம் கண் விழித்து இப்போது இருப்பதெல்லாம் தூக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாம நினைக்கிறோம் நாம விழிச்சிருக்கோம்னு, ஆனா நம்ம தூக்கத்துல இருக்கோம், உண்மையிலே நாம விழிக்கல. அப்ப நிஜமான விழிப்பு என்னன்னா அந்த பியூர் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறதா விழிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு தன்மையில இருந்து கேள்வி வரும்போதுதான் நமக்கான விளக்கங்கள் கிடைக்குது. அதனாலதான் வந்து அந்த குரு சிஷ்ய சம்பாஷணையில உருவாக்கப்பட்டிருக்குது. அப்பதான் வந்து நமக்கு புரியும். இங்க வந்து சிஷ்ய பாவனையில் இருக்கப்பட்டதெல்லாம் நமக்கு இயல்பா வரக்கூடிய, இன்னும் சொல்ல போனா வெளிமுகப்பட்ட ஒரு மனதினுடைய தன்மை. அந்த சிஷ்யனா இருக்கக்கூடிய அத்தனை விவகாரங்களுமே வெளிமுகப்பட்ட ஒருவருக்கு வரக்கூடிய சிந்தனைகளை சிஷ்யனாவும், உள்முகப்பட்ட ஒரு ஆத்ம ஞானியினுடைய பதில்களை குருவின் இடத்துல இருந்தும் அப்பா அங்க வடிவமைச்சிருப்பாங்க. இதுதான் அர்த்தம். வெளிமுகம், உள்முகப்படுது, இந்த ரெண்டும் தான் அங்க குரு சிஷ்ய சம்பாஷணை அங்க நடக்கும், வேற ஒன்றும் இல்லை. நல்லது, நன்றி ஐயா. அடுத்தது நீங்கள் ஒரு பர்சனல் கேள்வியாக கூட அமையலாம். நேற்று உங்களை பற்றி அறிமுகம் செய்த போது சில பாலா சுப்பிரமணிய ஐயா அருமையாக எழுத்த சொன்னார். அதில் ஒன்று சொல்லும்பொழுது சம்போக உணர்வு என்பதற்கு விலக்காக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னதாக எனக்கு நினைவு. பாலசுப்ரமணிய ஐயா சரிதானே? சம்போக உணர்வுகள் இருந்து விலக்காக இருந்தார் என்று, அது சரியா? நான் புரிஞ்சுக்கிட்டது சரியா நீங்க சொல்லும்போது? இல்லை, நான் சொல்லலைங்க, அது கார்த்தி சொல்லியிருப்பாருங்க. சரி, எப்படி இந்த இடத்தில் வைக்கப்பட்டது? கார்த்தியா நீங்கள் சொல்லியிருக்கீங்க, லைனில் இருக்காரு. மௌனம் சம்பவத்துக்கு அறிவை எடுத்துக்கொண்டு நேரத்தின் சுருக்கமாக நான் மேலே செல்கிறேன். இதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. பருவ காலத்தில் ஹார்மோன் விஷயம் என்பது இயற்கையின் நியதி. அவனாக விரும்பி வேண்டும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அல்ல. அது இயற்கையின் நியதி, இறைவனின் படைப்பு. மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உயிரினங்களுக்கும் இந்த நியதி உண்டு. இதில் நீங்கள் எப்படி விதிவிலக்கானவர்கள் ஆகினீர்கள் என்பது எங்களுக்கு விளக்க முடியுமா? தம்பதியராக இருக்க வேண்டும் என்று ஞானபிதா சொல்லி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அப்படி இருப்பது ஜப முன்னேற்றத்திற்கு, ஆன்மீக முன்னேற்றத்திற்கு, நிஷ்டையில் சென்று பிரம்மனை தொடுவதற்கு எப்படி உதவும் என்று தயவு செய்து சொல்ல முடியுமா? அதாவது பொதுவா வந்து என்னன்னா, திருமணம் ஆகிறது திருமணம் ஆகாத பிரம்மச்சாரி, இது குறித்து தான் நீங்க கேட்குறீங்க. நீங்க வந்து திருமணம் செய்து கொள்ளாம இப்படி ஒரு பிரம்மச்சாரி மாதிரி இருக்கக்கூடியது உங்களுக்கு எந்த விதத்தில் உதவுது அப்படின்னு, அப்படிதானே என்னங்க? அப்படித்தானே கேள்வி?
அதான் அல்லது உணர்வு என்பது நான் திருமணம் அல்ல என்ற வளையத்தில் போக விரும்பவில்லை, விருப்ப முடியவில்லை. எனக்கு அந்த இது கிடையாது. நான் திருமணம் ஆகியவன், என் சொல்லப்போனால் பேரப்பிள்ளை இருப்பவன். நான் என்ன கேட்கிறேன் என்றால், எந்த பருவத்திலும் இந்த உணர்வு உண்டு என்ற அடிப்படை கூடுதலாகவோ குறைவாகத்தான் இருக்கும், ஆனால் இருக்கும். அந்த நிலையில் உணர்வுகளை பற்றி பேசுகிறேன். அந்த உணர்வுகளிலிருந்து நீங்கள் எப்படி விடுதலையானவர்கள், விடுபட்டவர்கள், அது சம்பந்தமில்லாத ஒன்று என்று உங்களுக்கு எப்படி ஆகிட்டு, அது ஒரு பயிற்சியினாலேயா, முயற்சியினாலேயா, இல்லை வேறு ஏதாவது ஒரு வழியினாலேயா என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். தொடர் ஒரு வைராக்கியம் காரணம் நான் சொல்லுவோம். என்னன்னா, தொடர்ச்சியா நான் இயல்பா உங்களை போன்ற நிறைய பெரியவர்களோடு தொடர்பு கொள்வேன். என்னுடைய டெய்லி ரொட்டீன்ஸ் பாத்தீங்கன்னா, ஏதாவது இந்த வித்தையெல்லாம் வருவதற்கு முன்பு இந்த தொடர்ச்சியா ஆன்மீக நூல்கள் வாசிப்பது, விவேகானந்தருடைய தாக்கம் அதிகம். அதனால பிரம்மச்சரியத்தினுடைய அந்த இது முக்கியம். அந்த இளமை காலங்கள்ல அதாவது தியானம், தொடர்ச்சியா தியானம், சத்சங்கம், இந்த மாதிரியான நூல்களுடைய வாசிப்பு, தேடல் தான் காரணம். அப்ப ஒரு மனிதன் எவ்வளவுக்கு எவ்வளோ அவனுடைய தேடலும் வைராக்கியமும், ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஒரு மது போதைக்கு அடிமையாக கூடியவர் அவர் என்ன பண்ணுவார்னா, மதுவை விட்டு அவர் அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டார். ஒரு கெட்ட விஷயத்துல வைராக்கியமா இருக்கக்கூடிய அவருக்கே அப்படி இருக்கும் பொழுது, ஒரு நல்ல விஷயத்தின் மீது உங்களுக்கு வைராக்கியத்தை கூட்டுனீங்கன்னா கண்டிப்பா அது கொண்டு போகக்கூடிய இடம். இந்த ஹார்மோன்கள்லாம் அதுக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது. நான் உண்மையாகவே சொல்றேன். ஏன்னா வள்ளல் பெருமான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தியானம் அதிகமாக இந்த கோஷத்தினுடைய துடிப்பு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு எக்ஸாக்டா அந்த வேர்டு இல்லைனாலும் இதுதான் அதோட தீம். அப்படியே உங்களுடைய வைராக்கியம் தான், உங்களுடைய வைராக்கியம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய சூழல், இதெல்லாம் நீங்க எப்படி வச்சுக்கிறீங்க, எந்த மாதிரி வச்சிருக்கீங்க. அதிக நேரம், இதை விட நான் இன்னொன்னு சொல்றேன், அந்த போன்ற ஹார்மோன் சார்ந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு வருமா, நான் வரத்தான் செய்யுது. அது வரவே இல்லை, நாங்க அதெல்லாம் தாண்டிட்டோங்கிற ஒரு புனித நிலையிலாம் நம்ம வச்சுக்கிற விரும்பல. அதெல்லாம் வரத்தான் செய்யுது. ஆனால் எப்படி அதை தாண்டி இயல்பா வர முடிஞ்சது அப்படின்னு சொன்னா, அதிக நேரம் நம்மளுடைய சிந்தனை என்னவா இருக்கு. ஏன்னா சிந்தனைக்கு இங்க மிகப்பெரிய ஒரு வலிமை இருக்கு. அப்ப அதிக நேரம் நம்மளுடைய சிந்தனை எதுவா இருக்கு, எதை குறிச்சு நாம தொடர்ந்து பயணிக்கிறோம். அந்த சிந்தனை அதிகமாக இருக்கும்போதுதான் நாம பொறியியல் பணிகள்லாம் இருந்து இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னு வர முடிஞ்சது. தொடர்ந்து இந்த தியான பயிற்சிகள்ல ஈடுபட முடிஞ்சது. அதாவது இதை விட இன்னொன்னு சொல்றேன், மனம் என்பது இறங்கவும் ஏறவும் எப்பயுமே செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்க தொடர்ச்சியா வைராக்கியத்தோட பயிற்சி முயற்சியில இருக்கீங்களாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த மனமாகப்பட்டது ஒரு குற்ற உணர்வில் ஆழ்ந்து போகும்போது நீங்கள் அது குறித்தெல்லாம் கவலைப்படாம ஒரு நாள் தேய்பிற ஒரு நாள் வளர்பிற, இப்படித்தான் மனம் போகும். அது அதோட இயல்பு. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தொடர்ச்சியா வைராக்கியத்துல இருந்தீங்கன்னா, ஹார்மோன் இல்ல உங்க டிஎன்ஏவே பிரச்சனையாவா இருந்தாலும் நம்ம மாத்திக்கலாம். அது ஒரு விஷயமே கிடையாது. ஐயா, உங்களோட பர்சனல் டேட்டா எதுவும் பெருசாக என்கிட்ட இல்லை, அதனால் இதை கேட்கறதுக்காக மன்னிக்கணும். நீங்கள் திருமணம் ஆனவர் தானே? திருமணம் ஆகல. அப்போது அதுக்கு ஒரு கேள்வி வருகிறது. இது புத்தி சக்தி வந்த பிறகு, இந்த மார்க்கத்தில் வந்த பிறகு, மனம், ஜபம், வைராகியம் என்றெல்லாம் வந்த பிறகுதான் நீங்கள் சொல்லுகிற ஒரு நிலை வருகிறது. ஆனால் ஹார்மோன் விஷயம் 13 வயதில், நீங்கள் சித்த வித்தைக்கு வந்தது ஒரு வயது இருக்கும். அதுவும் எனக்கு டேட்டா இல்லை. ஸோ சிறு வயது 12, 13 வயதிலிருந்து அந்த வயது வரைக்கும் உங்களுடைய மனம், ஜபம், இந்த வைராகியம் என்பதெல்லாம் நிச்சயமாக இருந்திருக்காது என்று நான் நம்புகிறேன். அப்படி இருந்தும் எப்படி என்று கேட்கிறேன். இல்ல, என்னன்னா விவேகானந்தருடைய வார்த்தையை இங்க நான் மேற்கோள் காட்டுறேன். ஏன்னா அது என்னுடைய இளமை காலத்தில் எனக்கு உதவுச்சு. ஒருவன் சரியாக இருந்தால் வெறும் 6 மாதத்தில் அவன் யோகியாக முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான் ஒரு பெரிய ஸ்கேல். நம்ம நினைக்கிறோம் நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, ஒருத்தர் இளம் வயதிலேயே ஒரு பெரிய நிலை அடைந்தார் அப்படின்னு சொன்னா அது அவருக்கு பரம்பரையா வந்திருக்குன்னு நினைக்கிறோம். சித்த வித்தையெல்லாம் அப்படிப்பட்டது கிடையாது. ஒருவன் சரியா வைராக்கியத்தோடு ஈடுபடும் போது 80 வயசுல தீட்சை வாங்கி 81 வயசுல அவன் பெரிய நிலை அடையலாம். இதுதான் விவேகானந்தர், சுவாமி சிவானந்த பரமஹம்சர் போன்ற பெரிய மகான்கள் வைக்கக்கூடிய மார்க்கமே அதுதான். இங்க பேசப்படக்கூடியது வயது,
வயது மூப்பு அல்லது உங்களுடைய இந்த தொடர்ச்சி இதெல்லாம் தாண்டி உங்களுடைய வைராக்கியம் தான் இங்க ஹைலைட்டா பேசப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வைராக்கியம் உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுதலா இருக்கோ அப்ப வந்து அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த வயதெல்லாம் வந்து எளிதா கடந்துடலாம். அப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்கள் 13 வயதிலிருந்து சித்த வித்தை எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த வைராகியம் இருந்ததால் தான் இந்த ஒரு நிலை கிடைத்ததுன்னு சொல்லுகிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல என்னன்னா 13ல 14, 15 ஏதோ ஒன்று வச்சுக்கிடுங்க. அதில் வந்து நீங்கள் சித்த வித்தை எடுக்கிறவருக்கும் இந்த துறையே தெரியாது உங்களுக்கு. அப்படி இருந்தும் நீங்கள் அந்த நிலையில் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வைராகியம் தானே தவிர சித்த வித்தையோ மற்ற நிலைகளோ அல்ல என்பதை நான் வைராகியம் தான் நம்மளை கொண்டு கூட்டிட்டு போகும். தேடல் முக்கியம். அது ரெண்டும் தான், ரெண்டும் கலக்கணும். ஏன்னா வைராகியம் இருக்கும்போதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப தீவிரமா போவோம். அதோடு சேர்ந்து, அதாவது வைராகியம்ங்கிறது நாம மலையேறோம். இப்ப இந்த மிருதாத்தின் புத்தகம் எத்தனை பேர் படிச்சிருப்போம், பல பேர் பார்த்திருப்போம். அதுல வந்து ஒரு மலையேற்றம் இருக்கும் அந்த புத்தகத்துல, ரொம்ப கடினமான மலையேற்றம். அந்த ஒரு சிறுவன் வந்து ரொம்ப கடினமா மலையேறுவான். எப்படியாவது அந்த செங்குத்தான மலையில் ஏறணும் அப்படின்னு சொல்லி ஏறுவான். அவன் வந்து உடனே ஞானத்துல இருக்கான்னு அர்த்தம் இல்லை. அவன் வந்து அந்த மலையை ஏறணுங்கிறத லட்சியமா வச்சிருப்பான். ஏறினதுக்கு பிறகுதான் அவனுக்கு அங்க ஒரு ஞான உபதேசம் கிடைக்கும். அப்ப இவனுடைய வைராக்கியம் இவனுக்கு முக்கியம். அது ஒன்வே, அது ஒரு வழிகாட்டுதல். அதே நேரத்துல அங்கு தரப்படக்கூடிய உபதேசம், இது ரெண்டும் சேர்ந்துதான் என்ன பண்ணுதுன்னா அவனை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். வெறுமனே நம்மளுடைய வைராகியம், இந்த வள்ளல் பெருமான் கூட சொல்லுவார் 4 ஒழுக்கங்களை சொல்லும்போது, இந்த இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இந்த 4 வகை ஒழுக்கத்தை சொல்லும்போது இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம் இது ரெண்டும் கண்டிப்பா இருக்கணும். இது வந்து தன் முயற்சி, முழுக்க உங்களுடைய தன் முயற்சியால் தான் பூர்த்தி அடையும் இந்த 2 ஒழுக்கமும். ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் இறைவனுடைய அருளால் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பதிவு பண்ணியிருப்பாங்க. என்ன அர்த்தம்னா இவை எல்லாமே வந்து நாம் கடைபிடிக்கக்கூடிய அன்றாட வாழ்வியல் நடைமுறை. அந்த முதல் 2 ஒழுக்கங்கள் அதையெல்லாம் தன் முயற்சியில நாம கடைபிடிச்சுக்கிட்டே போகணும். அதோட அது மட்டுமே ஆனா போதாது, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யறோம். அதோடு இறையருள், குருவருள் இவையெல்லாம் நாம சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்மளோட அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த ரேடியோவினுடைய ஃப்ரீக்வன்சி கரெக்டா செட் ஆகிற மாதிரி அது நம்மளோட சேரும்போது இது ரெண்டும் சேர்ந்து நம்மளை முக்தி பாதை கிடைச்சு. நீங்கள் அந்த நேரத்தில் சொன்ன எப்படி உங்களை இந்த 13, 14 வயதிலிருந்து சித்த வித்தை எடுப்பதற்கான டைம் வரைக்கும் உங்கள் எப்படி சென்றீர்கள், பயணித்தீர்கள் என்பதன் காரணத்தை அழகாக எடுத்து சொன்னீங்க. எனக்கு நல்லா புரிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த விஷயத்தில் கோட்டை விட்டுட்டேன் இன்னும் வச்சுக்கிடுங்களேன். இப்போது திருமணமாகி மனைவி, மக்கள், பிள்ளைகள் என்று ஆன பிறகு ஒரு 4-5 வருடங்களாக இதே மாதிரி தான் எல்லோரும் இருப்பாங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கும். இப்போ நாங்கள் எப்படி செயல்படுவது, என்ன செய்வது? வேறு ரூட்டில் போயிட்டோம், ரயிலில் ஏறி கோயம்புத்தூருக்கு போகிறவன் ரயில் ஏறி ஹைதராபாத்துக்கு போயிட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன். இப்போ நான் என்ன செய்கிறது, எப்படி செயல்படுவதுன்னு வழி சொல்ல முடியுமா? நம்ம எல்லாருக்குமே வெவ்வேறு உலகம்லாம் இல்லை. நீங்க வாழக்கூடிய அதே உலகத்துல நாமும் வாழ்றோம். நாம எல்லாரும் வாழக்கூடிய அதே உலகத்துலதான் நம்ம அப்பாவும் இருந்துக்கிறாங்க. அதைத்தான் நான் திரும்பவும் சொல்றேன். அப்ப என்னன்னா, நீங்க எவ்வளோ நேரம் உங்களுடைய இந்த அபியாசத்துக்கு உங்கள் வாழ்வியல்ல நேரம் ஒதுக்குறீங்க பாருங்க. ஆரம்பத்துல உங்களுடைய அபியாச நேரம் குறைவா இருக்கும், உங்களுடைய மற்ற வாழ்வியல் விஷயங்கள் அதிகமா இருக்கும், அதிக நேரம் இருக்கும். நீங்க அப்படி உங்களுடைய அபியாச நேரங்களை உங்கள் வாழ்வியல்ல கூட்டிகிட்டே போறீங்க. ஒரு நாளைக்கு வெறும் 1 மணி நேரம் ஜெயிப்பீங்க. அடுத்து தொடர் முயற்சியில் இருக்கும்போது அது 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ, நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க டெய்லியும் நிஷ்டைக்கோ சமாதிக்கோ போக வேண்டியதெல்லாம் அப்புறம் அந்த உட்காருங்க, முதல்ல உட்காருங்க. உட்கார்ந்தாதான் உங்களுக்கு ஆசனம் எப்படி பொருந்துது, உங்களுடைய முதுகெலும்பினுடைய தன்மை என்ன, உங்களுடைய உடல் எவ்வளவு நேரம் உட்காருவதற்கு ஒத்துழைக்குது, இதெல்லாம் நீங்க உட்கார்ந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சுதான் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அங்கேயே நடக்கும், உள்ளேயே நடக்கும் எல்லாம். பொதுவா வந்து நாங்க இந்த பழனியில இருக்கனால என்ன பண்ணுவோம்னா, அதிகாலையில ஒரு 4 மணி அந்த ரேஞ்சில வந்து காலையில விஸ்வரூப தரிசனம்னு ஒண்ணு நடக்கும். அதுலதான் வந்து அந்த முருகன் வந்து வெள்ளாடையில இருப்பார். அதை பாக்குறதுக்காக போவோம். அப்ப அங்க போகும்போது போவர் சமாதி அப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அப்ப பெரிய ஆட்கள், அனுபவப்பட்ட ஆட்கள்லாம் நாங்க கேட்போம், எங்களுக்கு ஏதாவது தியானம் யோகா ஏதாவது சொல்லி கொடுங்க. அப்ப இயல்பா சொல்லுவாங்க, என்னன்னா போவர் சமாதியில போய் உட்காருங்க, ஐயா எல்லாம் நடத்துவாங்க அப்படிம்பாங்க. அப்ப நாங்க ஒண்ணுமே தெரியாம சும்மாதான் உட்காருவோம். அங்க உட்கார போகிற அப்படி நேரா எங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தெல்லாம் சொல்லிடல. ஆனா என்ன நடந்ததுன்னா, அகத்தின் வழியாக, சில தெளிவுகளின் வழியாக, சில புரிதல்களின் வழியாக நம்மளுடைய தேடல் அடுத்தடுத்து நகர்றதை நாம பார்க்க முடியுது.
அப்ப அது அடுத்தடுத்து நகர்ந்து ஒவ்வொரு இடத்தையும் தொட்டு எந்த இடத்தை தொடுதோ அதோட அந்த தேடல் ஓய்வடைந்து அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சு. அதை நீங்களே பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுடைய அகம் சார்ந்து. அப்ப நீங்க ஒரு நாளைக்கு உங்களுடைய வாழ்வியல்ல எவ்வளவு நேரம் அபியாசத்துக்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்வியல்லாம் மாறும். அதனால நம்ம வேற ரூட்ல போயிட்டு அந்த எண்ணமே வேண்டாம். நான் அதைத்தான் சொல்றேன். ஏன்னா அந்த ஒரு சின்ன கவலை கூட வேண்டாம். ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு வித்தையை கையில வச்சிருக்கோம். அப்ப அதுக்கு நம்ம நேரம் செலுத்திட்டோம்னாலே அது கூட்டிட்டு போயிடும். அதனால நீங்க கவலையப்பட வேண்டாம். அதுதான் நான் சொல்லுவேன். மூன்றாவது நிறைவான கேள்வி. இப்பொழுது நான் கேட்கின்றது 3 கேள்விகளுக்கும் இந்த ராமச்சந்திரன் தனிப்பட்ட கேள்வியாக இருக்க முடியாது. நீங்கள் சொல்லுகிற பதில் எல்லாருக்கும் பயன்படும் என்ற நிலையில் இந்த 3வது கேள்வி. அதாவது கிருஷ்ணானந்த பாரதி அவங்களோடு வடகரையில் கிருஷ்ணானந்த பாரதி ஐயா நன்றாகவே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த யோகி அவர்கள் இப்போது சமாதி அடைந்திருக்கிறார்கள். விசாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கிறது. அந்த கிருஷ்ணானந்த பாரதியோடு நான் பேசி கொண்டிருக்கும்போது அவர்களிடம் கேட்டேன், நீங்கள் எப்படி உணவு இன்றி, தண்ணீர் இன்றி, தூக்கம் இல்லாமல், பீரியட்ஸ் தொந்தரவு இல்லாமல் இருக்கிறீர்களே, இது உலக வாழ்க்கையிலிருந்து மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. இதற்கு நீங்கள் சென்ற பயிற்சி முயற்சி என்ன என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்ன பதில், நான் விசேஷமானவள் அல்ல, பயிற்சி செய்யுங்கள் உங்களுக்கும் வரும் என்றார்கள். எனக்கு நான் செய்கிற பயிற்சி எந்த அளவுக்குன்னு என் மனசே எனக்கு சொல்கிறதுனால, இல்லைப்பா ராமச்சந்திரா நீ அப்படியே எடுத்துக்காத, ஏதோ இதில் இருக்குது விசேஷம், இல்லைடா முடியாதுங்கிற மாதிரி எனக்கு சொன்னதுனால திருப்பியும் கேட்டேன். இல்லை, உணவு, தண்ணீர், தூக்கம், பீரியட்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு விசேஷம் இருக்க வேண்டுமே, தயவுசெய்து சொல்லுங்கள் என்று சொன்ன பிறகு கூட என்னை சிரித்து கொண்டே சொன்னார்கள், அப்படி எதுவும் இல்லைங்க, பயிற்சி தான் என்று சொன்னார்கள். அப்போது நம்பினேன். ஆனால் இன்னும் ஒரு 10% மனசில் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது, இதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்கோ அப்படின்னு. அந்த வழி ஏதாவது இருந்தால் நீங்களாவது சொல்ல முடியுமா? ஒரு வழி இல்ல, அப்படி இல்ல, தனியால ஒரு வழியும் கிடையாது. அப்படி ஒரு அவர்கள் சொன்னதை சந்தேகப்பட்டு நான் கேட்கவில்லை, இருந்தா தெரிஞ்சுக்கலாமே. அவங்க சொன்னது கரெக்டு, அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன், முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அந்த பயிற்சியை. ஆனாலும் அந்த பயிற்சி முறைகளில் ஏதாவது இருக்குமோ வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால நான் கேட்குறேன், ஆவல்னால தான் கேட்குறேன். எல்லோருக்கும் பயன்படும். ஒரு வித்தியாசம் இல்ல, ஒரு விசேஷமும் இல்ல. இதையெல்லாம் எங்களுக்கு காட்டி கொடுத்த அகச்சிறந்த குருநாதர்கள் கூட நாங்கள் ஒன்றும் அவ்வளவு விசேஷமானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த வாக்கில் உறுதியா நம்ம அதை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி அனுபவங்கள் பாக்குறவங்கள விசேஷமா பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா நிஜமாவே அது உங்களுக்கும் அதனாலதான் என்னன்னா உங்களுக்கும் அது, அதாவது நீங்க என்ன பண்ணணும்னா அப்படி ஒரு விசேஷமா ஒரு ஆளை பார்த்தா நீங்களும் ஜபத்தை கூட்டணும். அப்படி வேணா செய்யலாமே ஒழிய அவர்களை விசேஷமானவர்கள் நினைச்சு அவர்களை ஒரு ஹோலினஸா உயர்த்தக்கூடாது. ஏன்னா அது அவர்களுக்கும் தொந்தரவு, உங்களுக்கும் தொந்தரவு. அவர்களை பற்றி கேட்கவில்லை. அந்த பயிற்சியில் ஏதாவது மாறுதல், தேறுதல், ஏற்றம் தரும், மாற்றம் தரும், ஒரு ஏற்றம் தருகிற ஒரு நிலை உண்டான்னு கேட்கறாருதான். அதாவது இண்டிவிஜுவல் டெக்னிக்லாம் ஒண்ணும் இல்ல. அதாவது டெய்லி உட்கார்றோம், அதுதான் மெயின். விடாமுயற்சியாக உட்கார்றோம். இன்னைக்கு ஒரு நாள் சோறு வரும், அடுத்த நாள் ரொம்ப அற்புதமா அமையும், இப்படி ஒவ்வொரு நாள் அமையும். இருந்தாலும் கண்டிப்பா இந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு கொக்கு மீனுக்காக காத்திருந்தது போல இந்த ஒரு நல்ல அனுபவத்துக்காக நாம் டெய்லியும் அப்படியே காத்திருந்து தொடர் முயற்சி பண்றோம். விடாமுயற்சிங்கிற ஒரு வார்த்தையை தான் இந்த இடத்துல நான் சொல்றேன். நீங்க டெக்னிக் கேட்கறதுனால விடாமுயற்சி, தொடர்ந்து உட்கார்றது, இதுதான் இங்க, வேற எந்த விசேஷமும் கிடையாது. இல்லை, நம்ம அதை பலகையை விட்டுறலாம், அதுலேருந்து விடுபடலாங்கிறது சொல்றது கரெக்டு, முயற்சிகள் பண்ணலாம் கரெக்டு. ஆனால் சில தொழிலில் இருப்பவர்கள் அந்த தொழிலை விட முடியாது. ஏன்னா டாக்டர் இருக்காருன்னா அந்த டாக்டர் தொழில் அவரை வேணும்னு சில பேர் கேட்பாங்க, அவங்களையும் நிறைவு பண்ணணும். ஒரு ஆடிட்டர், இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸ்ன்னு சொல்கிறீங்க இருக்கோம் இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட்னா கூட ஒரு கடைசி எழுதிட்டு போயிடலாம். ஆனால் இந்த இந்த துறையில் இருப்பவர்கள், இந்த தொழில் ப்ரொஃபஷனல் இருப்பவர்கள் மக்களுக்கும் பார்க்கணும், காசு முக்கியம் இல்லை, அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் இண்டிவிஜுவல் நாலெட்ஜை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதோ இல்லை, அவர்கள் விட முடியாத சூழலையும் இருக்கும். அவர்களுக்கு உங்கள் அறிவுரை என்ன? ஒரு ஆடிட்டர், ஒரு டாக்டர், ஒரு வக்கீல், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ். அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர், அவர் வேற ஒரு மார்க்கத்துல தான் பயணிக்கிறார், கிரியா யோகம்ங்கிற மார்க்கத்தை பயணிக்கிறாரு. அவர்களுடைய ஏன்ட்டு அவர் பகிர்ந்துகிட்ட அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறது இந்த இடத்துல பயனுள்ளதா இருக்கும். கிரியா முக்கியம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய கமிட்மெண்ட்ஸை குறைச்சிக்கிட்டார். அவர் கமிட்மெண்ட்ஸ் குறைச்சிக்கிட்டு லிமிடெட் பேஷன்ஸ் ஆக்கிக்கிட்டாங்க. அதே நேரத்துல மிக முக்கியமா நாங்க அவருக்கு சொன்ன விஷயம் என்னன்னா,
எந்தவித பொருளாதார சிக்கல்கள் இல்லாதபடிக்கு உங்களுடைய தொழிலையும் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மனிதர்கள் வந்து வேற எந்த சஃபர்லயே இருந்து கொஞ்சம் ஈஸியா வெளியே வந்துடலாம். ஆனா இந்த எக்கனாமிக்கல் சஃபர் அது வந்து அவங்கள வந்து வெகு விரைவில் கீழே தள்ளிடுது. மிக பெருசா அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா ஒரு அடிப்படையா இருக்கனால அது பாதிக்கப்படுது. அப்ப என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். ஒரே பதிலத்தான் நம்ம வேற வேற விதமா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி ஒரே இதுதான். நீங்க அபியாசம் பண்ணுங்க, அபியாசத்தை கூட்டுங்க, அது எப்படி போகுதுன்னு பாருங்க. போக 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 உங்களுக்கே தெரியும் இந்த தொழிலை நாம எப்படி கையாளணும், அதுல இருந்துகிட்டே இதை எவ்வளவு நேரம் வச்சுக்கணும், அல்லது முழுமையாக இதுல இருந்து வந்து இப்படி நாம முழுமையா பயிற்சியிலே ஈடுபடலாமா, இது எல்லாமே காட்டு கொடுக்கும். ஏன்னா அந்த மனம் அடங்க அடங்க அதுவே குருவாக இருந்து உங்களுக்கு அத்தனை வழிகாட்டுதலையும் தரும். நீங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அன்றாடம் அதுக்கு நேரம் ஒதுக்குறதா. காத்துருங்க. பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா வித்து முளைப்பது போலதான் வந்து இந்த அனுபவங்கள்லாம் வரும். நம்ம உள்ள குழிய தோண்டி விதைச்சு வச்சுட்டோம், ஒண்ணுமே வரலையே, கட்டாயம் முளைக்கும். எதுவுமே பயனற்று போறதில்லை. இதற்கு முன்னால உங்களுடைய ஆன்மீக தேடல்கள்லாம் எதுலயே இருந்திருக்கலாம். அந்த தேடல்கள் எல்லாவற்றினுடைய விளைவுதான் இன்னைக்கு நீங்க இங்க வந்து இருந்திருக்கீங்க. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நீங்க நாளைக்கு அற்புதமான இடத்துக்கும் போவீங்க. அதனால காத்திருப்பு, நிதானம், பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க செய்ய வேண்டிய இதெல்லாம் எதை விடுறது அப்படின்னு கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதை விடுறீங்களோ விடலையோ அதெல்லாம் அப்புறம். ஜபத்தை சேர்த்திக்கிங்க, ஜபத்தை உங்க வாழ்க்கையில சேர்த்திக்கிங்கன்னு சொல்றேன். அப்ப நான் வள்ளலார் சொன்ன அந்த வார்த்தை தான். அதாவது திரைகள்லாம் நிறைய வச்சிருக்கிறீங்க, இந்த திரைகள்லாம் என்னென்ன, திரைகள்லாம் எதுவுமே எனக்கு புரியலையே, இந்த திரைகள்லாம் என்னன்னு சொன்னா தானே அந்த திரைகளை எல்லாம் நான் வளர்க்கும். அப்ப ஐயா வந்து சொன்னதா சொல்லுவாங்க, உனக்கு திரைகள்லாம் புரியலேன்னா பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்படவே வேண்டாம். நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் உன் வாழ்க்கையில கருணையை சேர்த்திக்க, கருணையை கூட்டிக்கிட்டே இரு. அன்றாட தின செய்கையில எவ்வளவு கருணையா இருக்கேன்னு பாரு, எவ்வளவுக்கு எவ்வளவு கருணை உன் வாழ்வில் மிகுந்து எழுதுன்னு பாரு. அதை மட்டும் சேர்த்திக்கிட்டே போ. எதெல்லாம் போகணுமோ அது தன்னால போயிடும். அதாவது இருளை எப்படி விரட்டுறதுங்கிறத விட நீங்க கொண்டு போய் விளக்க மட்டும் வைங்கிறேன், ஒளியை சேர்த்துங்க, இருள்லாம் தன்னால விலகி போயிடும். அது மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஜபத்துக்கான நேரத்தை கூட்டிக்கிட்டே போங்க. நீங்க செயல்பட வேண்டிய விதம், செயல்பட வேண்டிய முறைகள் அத்தனையும் உங்களுக்கு உள்ளிருந்தே அது புரிய வரும். இந்த வெளிச்சத்தை தந்த ஒளி விளக்கு உங்களுக்கு நன்றி. ஆத்ம நமஸ்காரம். வேற யாராவது கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறதா? சாய் மனோகரன் நினைக்கிறேன். ஐயா ஆத்ம நமஸ்காரங்க ஐயா. வணக்கங்க ஐயா, அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க ஐயா. நான் வந்து சித்த வித்தைக்கு புதியவங்க ஐயா. இப்ப வந்து சாமி வந்து சித்தாடக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறதா படிச்ச மாதிரி ஞாபகங்க ஐயா. அப்ப நம்ம சித்த வித்தையை செய்யும் போது நமக்கு சித்த சக்தி வருமான ஒரு சின்ன ஒரு சந்தேகங்க ஐயா, அது மட்டும் விளக்குங்க ஐயா. உண்டு, அதெல்லாம் இருக்கு. ஒருவருடைய மனம் வந்து நமக்கு அப்படியே ஒரு கண்ணாடி போல சில நேரங்கள்ல தெரியும். தெரிஞ்சாலும் வந்து வாயடங்கி மனமடங்கி இருக்கணுங்கிற காரணத்துக்காக நாம் அதெல்லாம் இருந்து கடந்து போவோம். ஏன் அப்படின்னு சொன்னா, அது மேலும் மேலும் என்ன ஆக்கப்படும்னா, எல்லாம் வந்து ஒரு ஜோசியக்காரனாவோ அல்லது ஒரு இந்த மாதிரி, அதாவது நான் இழிவா சொல்றதா அது மாதிரி வாழ்க்கை மாறிடும். அது வந்து சித்தாடக்கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம் ஏன்னா அது வேற மாதிரி கொண்டு போகும். அது என்னன்னா, இந்த யோகியின் சுவிசேஷத்துல ஒரு புகழ்பெற்ற தாய்மானவருடைய பாடல் இருக்கு, எனக்கு ஞாபகம் இல்ல. ஏன்னா எல்லா சித்துகளும் செஞ்சிடலாம், நீரில் நடக்கலாம், ஆகாயத்தில் மிதக்கலாம், என்ன வேணா செய்யலாம், எல்லாமே அற்புதம் தான். ஆனால் மனமடக்கி சும்மா இருப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல அப்படிம்பாங்க இல்லையா? அது மாதிரி சித்துக்கள் நிறைய வரும். இங்க சித்தம் அடங்குறதுதான் வேலை, சித்தாடுறது வேலை இல்லை, அவ்வளவுதான். சரி, எனக்கு அதுல ஆர்வம் இல்லைங்க, இல்ல அப்படி வருமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்க கேட்டேன். கட்டாயம் உண்டு, அது உங்களுக்கு சோதனையும் கூட. அதை கடந்து வந்தீங்கன்னா நீங்க சித்தம் அடங்கும், இல்லைன்னா சித்தம் விரிஞ்சிடும். நன்றிங்க, நன்றிங்க. ஆத்ம நமஸ்காரங்க ஐயா. ஐயா ஆர்ஜி சேகர் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க ஐயா, சரியான பாயிண்ட். ஜபத்து மேல விசுவாசம் வச்சு உள்ள அதை செஞ்சாலும் போறோம், எல்லாமே நிறைவேறும், எல்லாமே கிடைச்சிடும் சொன்னீங்க, கரெக்டா? கண்டிப்பா. அது சொன்ன அப்புறம், அது புரிஞ்ச அப்புறம் அவங்க கேள்வி கேட்கறதுக்கே என்ன ஒண்ணுமே கிடையாதுதான். ஆனா இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது இறையருள், குருவருள், திருவருள் சொன்னீங்கல்ல, குருவருள் நல்லா புரிஞ்சுது. இந்த இறையருள், திருவருள் அதை கொஞ்சம் விளக்குறீங்களா? என்னன்னா, பொதுவா வந்து திருவருள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, நான் என்னவா பாக்குறேன், என் வாழ்க்கையில என்னவா இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய எல்லாமே, நம்மளுடைய குருவா இருக்கட்டும்,
அல்லது நம்மளோட நாமளாக இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில இந்த சரீரத்தோட இந்த மண்ணில் உலாவி கொண்டிருக்கோம். நம்மளுடைய குருநாதர்களும் நம்மளோட சரீரத்தோட மண்ணில் உலாவுனாங்க. ஆனால் அவங்க எப்பயுமே என்ன பண்றாங்க, தனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி, அது வந்து ஈஸ்வரன் சுவாமி சொல்றாங்க, வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாங்க. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெருவெளியாகவும் ஒரு பேராற்றலாகவும் இந்த அத்தனை படைப்பிற்கும் மூலமா, இப்போ ஒரு வெள்ளை பேப்பர் இருக்கு, அதுல ஒரு ஓவியம் இருக்கு. நாம எல்லாருமே ஓவியத்தை தான் ரசிப்போம் இல்லையா? ஓவியத்தை தான் ரசிப்போம், அதனுடைய வண்ணத்தை ரசிப்போம், அதனுடைய உருவாக்கம், அதனுடைய வளைவு நெளிவுகள் எல்லாவற்றையும் ரசிப்போம். ஆனால் இது அத்தனைக்கும் மூலம் அந்த வெள்ளைக்காகிதம் தான். அந்த வெள்ளைக்காகிதம் இல்லைன்னா அந்த ஓவியமே அங்க கிடையாது இல்லையா? அப்ப அந்த வெள்ளை காகிதம் எவ்வளவு கவனிக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது மிக குறைவு தான். ஓவியம் தான், ஏன்னா அதான் கவர்ச்சியா இருக்கு, ஓவியம் தான். அது மாதிரி இந்த உலகம் காட்டக்கூடிய கவர்ச்சியில இது அத்தனைக்கும் மூலமான, எல்லாவற்றிற்கும் மூலமான அந்த ஒரு பேராற்றல் குறித்து நமக்கு சிந்தனை வருவதில்லை. அந்த சிந்தனை வரும்போது நமக்கு இயல்பாவே என்ன ஆகுதுன்னா, இந்த மனமும் ஒடுங்குது, நம்மளுடைய குருவும் என்ன சொல்றாங்கிறது எளிதா புரியுது. அப்ப இந்த எல்லாத்தையும் தாண்டி ஒரு பேராற்றல், அந்த பேராற்றல் குறித்த சிந்தனை, அந்த சிந்தனையிலேயே நமக்கு ஒரு வித புரிதல்கள் வருது. அந்த புரிதலைத்தான் நான் திருவருள்னே சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. இறையருள் ஐயா. வணக்கங்க, சொல்லுங்க. இறையருள் என்ன? சொல்லுங்க சொல்லுங்க. இறையருள், குருவருள், திருவருள். இது திருவருள் சொல்லிட்டீங்க, இறையருள் என்ன? இல்ல, திருவருள் இறையருள் பெரிய வித்தியாசம் கிடையாது, இது ரெண்டும் ஒன்றுதான். குருவருள்ங்கிறது குரு நமக்கு கொடுத்த இந்த உபதேசங்கள், வேற இன்னொரு கேள்வி ஐயா, இந்த பிரம்மரந்திரம் சொல்றாங்களா, அதை பத்தி உங்க புரிதல் கொஞ்சம் சொல்றீங்களா? பொதுவா வந்து பிரம்மரந்திரம்ங்கிறது நம்மளுடைய சித்த வேதத்தில் ஒரு 4ஆம் அத்தியாயத்துல சுவாமி குறிப்பிட்டிருக்காங்க. என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அது வந்து மூடப்பட்டிருப்பதாகவும் நாம தொடர்ச்சியா இந்த கதியில அதை தட்டி திறக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. தட்டி திறந்து அந்த பிரம்மரந்திரம் அப்படிங்கிற அதுக்குள்ள, அதாவது அது வந்து ஒரு விதமான ஒரு துளை தான், இந்த காற்று மேலே ஏறுவதற்கான ஒரு துளை. அதை வந்து நம்ம என்ன பொதுவா, எனக்கு இப்ப நடந்த இந்த ஒரு ஆழ்ந்த அனுபவத்துல பொதுவா எல்லாரும் என்ன பேசினாங்கன்னா, பிரம்மரந்திரம் திறந்துதான் அது உள்ளேயே போகும், அப்படி போனா மட்டும்தான் கூடுதலான நேரம் உட்கார்ந்துருப்பாங்க. எனக்கு அது குறித்து அவ்வளவு ஆணித்தரமா ஊர்ஜிதமா சொல்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. சுவாமியைத்தான் நான் இங்க மேற்கோள் காட்ட விரும்புறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, அதான் என்ன அனுபவமோ அதை வந்து அப்படி உள்ளபடி பேசிட்டு போனோம்னா நமக்கும் நல்லா இருக்கு, அது எளிதாவும் இருக்கு. வந்து டெக்ஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் இப்ப சிவானந்தருடைய வார்த்தைகளை பூரா என்னுடைய வார்த்தைகள் போல நான் காட்டுறத விட அவரையே மேற்கோள் காட்டிட்டு போறது எழுது. அப்ப அந்த பிரம்மரந்திரம்ங்கிறது வந்து நமக்கு பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னா எதால பூட்டப்பட்டிருக்கு? பொதுவா எனக்கு தெரிஞ்சு கபம் தான் நான் நினைக்கிறேங்க. இந்த கபம் வந்து அந்த துளைகள்லாம் அடைக்கப்பட்டு நாம தொடர்ச்சியா இந்த கதியை கொண்டு முட்டி நாம ஒரு நல்ல உஷ்ணத்தை ஏற்படுத்துறோம். அந்த உஷ்ணத்துல அந்த கபம் இறங்கி வெளியேறிதான் இந்த காற்று மேலேறணும். அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா வேற இப்போ செப்பரேட்டா நமக்கு எல்லாமே வந்து கண்டத்துக்கு மேலதான் இல்லையா? கண்டத்துக்கு கீழே நமக்கு அனுபவ ஸ்தானங்கள் பெருசா இல்லை, கண்டத்துக்கு மேலேங்கிறனால நமக்கு இந்த கபங்கள் எல்லாம் அடைபட்டு இருக்கும். அந்த கபங்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய உஷ்ணத்தை கூட்டி அந்த உஷ்ணம் வந்து இந்த கபத்தை இழக்கும் போது நம்மளுடைய காற்றானது நம்மளுடைய சிரசில் போய் சேருது. சிரசில் போய் சேரும் போது நமக்கு அந்த ஒடுக்கு வரும். இதைத்தான் அவங்க பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. வேற விளக்கங்கள்லாம் நம்ம சித்தர்களுடைய பாடல்கள் எல்லாம் தேடினா கிடைக்கும். தெரிஞ்சதை பேசுவோம், அவ்வளவுதான் போதும். இப்போ ஜீவசமாதி அடைய வேணும், அந்த பிரம்மரந்திரம் திறந்து இருக்க வேணும்ன்றாங்க. எப்படியா? சில நேரம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த உச்சி, நம்மளுடைய தலை உச்சி, அந்த உச்சியிலேயே என்ன பண்றாங்கன்னா, உதாரணமா அந்த உச்சி வந்து எப்படி குழந்தைகளுக்கெல்லாம் இலகி எப்படி இருக்கோ அது போல இலகி காற்று வந்து அந்த உயிராக ஜீவசக்தியானது அந்த வழியா வெளியேறுவதை நிறைய பேர் ஜீவசமாதி என்று சொல்றாங்க. எனக்கு ஒரு தகவல்கள் கிடைச்சது, அதை பார்த்தேன்னு கூட சொல்லலாம். சைவ ஆதீனங்களா இருக்கக்கூடிய பல ஆதீனங்களுக்கு ஆமா, அது ஏன்னா அது இன்னைக்கு சம்பிரதாயம் ஆயிடுச்சு. ஆக்சுவலா மண்டையை உடைக்க கூடாது. அவர்களாவே அந்த ஜீவசக்தியை என்ன பண்ணுவாங்கன்னா மேலேற்றி அந்த உச்சியின் வழியா அவங்க உயிர் வெளியேறி இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவருடைய சமாதியில மட்டும்தான் சிவலிங்கம் வைக்கணும். இதுதான் வந்து அந்த சைவ மரபில் இருக்கக்கூடியது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து யோகத்தில் இல்லாம போயிருக்கலாம், ஆனா எதுவும் செய்யாம போலாம்.
அவருடைய சிவலிங்கம் அங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாலே அவருடைய அந்த கதியாகப்பட்டது அந்த உச்சிக்கு ஏறி அந்த உச்சியின் வழியா வெளியேறி இருக்கணும். அப்படின்னா தான் அவருடைய அந்த சமாதியில சிவலிங்கம் வைக்கணும். ஆனா இன்னைக்கு சம்பிரதாயமா அந்த தலையில ஓட்ட போடுறதெல்லாம் நடக்குது அந்த சிவலிங்கம் வைக்கிறதுக்காக. ஏன்னா அது வந்து ஒரு சம்பிரதாயமா இன்னைக்கு மாறிடுச்சு. இப்படித்தான் சொல்றாங்க ஜீவ சமாதி. இப்ப அவங்க வந்து வெளியேற வேணும்ன்றாங்க, நம்ம உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைக்க வேணும்ன்றாங்கல்ல. இல்ல உள்ள இருக்கணும்னா நமக்கு வந்து அந்த புருவ மத்தியில ஒடுங்கி இருக்கும். புருவ மத்தியில நல்ல ஒடுங்கி அது உயிரோட்டமாக அது இருக்கும். என்னன்னா அதன் பிறகு அந்த ஜீவனாகப்பட்டது இந்த சரீர உதவியோடு செயல்படாதமையே போகாதுன்னு அர்த்தம் இல்ல. இந்த சரீரத்தை கொண்டு இவ்வளவு நாள் எப்படி மண்ணில் உலாவி அது எப்படி ஒவ்வொருத்தருக்கும் பயனளித்ததோ அந்த மாதிரி இல்லாம வள்ளலார் சொன்ன மாதிரி எல்லா உடம்புகளிலும் புகுந்து கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி எப்படி புகுந்துக்குவார்? அருவமாதான். அடுத்து வந்து நிலைகள் இருக்கு. உருவமா இந்த ஜீவன் இங்க மண்ணில் உலாவுச்சு, அடுத்து அருவுருவமா உலாவும், அடுத்து அருவமா போகும். இதுதான் வழிமுறை, வேற ஒன்றும் இல்லை. நன்றி ஆத்மா. ஐயா, அப்ப செல்ல வேண்டிய எல்லை வந்து பூர்வ மத்தியமா பிரம்மரந்திரமா? இதுக்கு முன்னாடி நீங்க பேசும்போது ஒரு சிறுவனுடைய மலை ஏற்றத்தை பத்தி சொல்லியிருந்தீங்க. மிர்தாத். ஆமா, அந்த புத்தகத்துல வந்து அந்த சிறுவன் மலையேறி போகும்போது அவர் முதல்ல உணவு அப்படின்னு சொல்றத விட்டுருவார். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உடை அப்படிங்கறத விட்டுருவார். அதுக்கப்புறம் இருப்பிடம் அப்படிங்கறத விட்டுருவார். அப்போ நம்ம உலகத்துல வாழ்றதுக்கு இதுதான் அத்தியாவசியம், இது இல்லைன்னா வாழ முடியாதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய உணவு, உடை, இருப்பிடம், இது மூணையுமே ஒரு யோகி வந்து இழக்கிறதுக்கு தயாராகணும். ஸோ அதுதான் சாமியும் நான் என்ற நிலைமையும் இந்த உலகத்தையும் மறக்க வேண்டும், அதுதான் மறிக்க படித்தல் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ நமக்குள்ளார அந்த ஆன்மீக அனுபவமானது உள்ளுக்குள்ளார கூடி இந்த உலகம்ங்கிற அவஸ்தையிலிருந்து நீங்கி அது தன்னிலைப்படுறதான் இங்க மலை ஏற்றம் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது கரெக்டுங்களா? இல்ல, அதுதான் என்னன்னா இங்க பொதுவா என்ன நினைச்சிரோம்னா விட்டுறதுன்னா அப்படியே விட்டுறது அப்படின்னு தேவைக்கு வச்சுப்போம். அதாவது ஆசைக்கு வச்சுக்க மாட்டோம். அந்த நம்மளுடைய வாழ்க்கையில ஆசைக்கு பெருசா வச்சுக்க மாட்டோம். அந்த வைராக்கியம் பிறந்துருச்சு, அந்த ஒரு முயற்சியில நம்ம ஈடுபட எது தேவையோ அந்த தேவைக்கு தகுந்ததுதான் நம்மளை சுத்தி வச்சுக்குவோம். ஆசைக்கு வச்சுக்க மாட்டோம். அது அப்படி குறையும், அவ்வளவுதான். அந்த அளவில் புரிஞ்சுக்கிட்டா போதும். இனி நம்ம வாழ்க்கையில வச்சுக்கக்கூடிய உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் வச்சுருப்போம். அப்ப என்ன ஆகுதுன்னா அது எளிமைக்கு தான் கொண்டு போகுது. அது நல்லா குறைக்குது. இந்த உணவா இருக்கட்டும், உடையா இருக்கட்டும், இருப்பிடமா, இது எல்லாத்தையுமே வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு இருப்பிடத்துல எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இருப்பிடத்திலிருந்து எப்படி நகர்றதுங்கிறதான் யோசிக்குது மனம். அப்படித்தான் யோசிக்குது. எதனால அப்படின்னா அது வந்து ஒரு அமைதியிலிருந்து அப்படியே பழக்கப்பட்ட மனம் அது வெகு விரைவா பிரச்சனைகளை எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு வெளியில வர்றதுக்கு தான் பாக்குது. சரிங்களாயா? வெளியில வந்து இதில் ஆண்டு போவதற்கு தான் அது முக்கியமா நினைக்குது. வேற எதுவும் அதற்கு முக்கியத்துவமா தெரியாது. அந்த ஒரு ஆத்மா அனுபவம்ங்கிற அந்த ஒரு நிஷ்டை நிலை தான் அதுக்கு பெருசா தெரியும். அதன் முன்னால நீங்க கோடி ரூபாய் ஊட்டி வச்சாலும் அது பெருசா தெரியாது. அதுதான் அதோட இயல்பு. அப்படி போனா அது நடக்கும். ஐயா, நம்ம புருவ மத்தியத்தில் கவனத்தை குவிக்கிறோம், கண்களை அங்கே தான் குவிக்கிறோம், அதான் நெற்றி, கண், முக்கண் எல்லாம் சொல்கிறோம், அக்னிநேத்திரம் சொல்கிறோம். அதுக்கு மேலே பிரம்மரந்திரம் சொல்கிறோமே, அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நம்ம இந்த ஆகாயத்தில், அதாவது பிரம்மரந்திரத்தில் நிலை பெறுறோமா இல்லை அதில் வழியாக வெளியே போகிறோமா? அது கொஞ்சம் சொல்லுங்களையா. இல்லை, பொதுவாக நம்மளுடைய இதில் வந்து இங்கே ஆன்மீக நூல்கள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வித்தியாசம் கடைபிடிக்கப்படுது. இப்ப நீங்க வந்து அந்த வார்த்தைகள்ல வந்து நீங்க சிக்கிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல இப்ப நம்மளுடைய சித்த வேதத்தில எல்லாம் ஜீவன் அப்படிங்கிற வார்த்தை அதிகம் நீங்க பாப்பீங்க இல்லையா? அந்த ஜீவன் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த தன்மையில வச்சு பார்க்கப்படுது. வேறு ஒரு நூல்ல ஜீவன் அப்படிங்கிறது மனதினுடைய தன்மையிலையும் ஆன்மா அப்படிங்கிறது உயர்ந்த நிலையிலையும் பார்க்கப்படுது. அப்ப இங்க எல்லாம் என்னன்னா வார்த்தை பயன்பாடு அப்படிங்கிறது தான் வந்து மாற்றி மாற்றி போட்டு ஒவ்வொரு இடத்துல பயன்படுத்துறாங்க. சில நேரம் வந்து இந்த உச்சியில இருக்க அந்த துளைய வந்து சில பேர் அதுதான் பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில பேர் வந்து நம்மளுடைய புருவ மத்தியிலிருந்து குறிப்பிட்ட அங்குலத்தில் பிரம்மரந்திரம் இருக்கும்பாங்க. இன்னும் சில பேர் பிரம்மரந்திரம் கூட அதிகம் இல்லை, அதை தாண்டி ஒரு 12 அங்குலத்துல துரியாதீதம் இருக்கு, அதுதான் பெரிய விஷயம்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ். அதுல எல்லாம் வந்து நம்ம குழம்பிக் கொள்ள வேண்டாம். நமக்கு இப்ப முதல்ல நாம செய்ய வேண்டிய வேலைகள்ல நாம கவனமாக இருந்து அடுத்தடுத்து பயணிக்கிறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரியா.
சிவில் இன்ஜினியரிங்கில் பில்டிங் கட்டும்போதியா ஐயா அப்புறம் கடைசியா ஒரு கேள்விங்க. ஒரு கேள்வி கேட்டுறேயா, ஒரே ஒரு கேள்வி தான் கேளுங்க. எல்லாரும் சார்பில். இப்போ சிவில் இன்ஜினியரிங்கில் பில்டிங் கட்டு, நீங்கள் சிவில் இன்ஜினியர் சொன்னீங்க, அது ஒரு கேள்வி நான் கேட்குறேன். ஆக்சுவலாக இது வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கும் நம்முடைய ஆன்மீகத்தில் சம்மந்தப்பட்ட இடைப்பட்ட ஒரு கேள்வி, சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. சிவில் இன்ஜினியரில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு பில்டிங் கட்டி கொடுக்கும் பொழுது அங்கே ரிட்டன்ஷன் மணி இன்னொன்று இருக்குல்லையா, நீங்கள் தெரியல, உங்களுக்கு தெரியும். அந்த ரிட்டன்ஷன் மணி இன்னும் சொல்லும் பொழுது அது வந்து 10% 5% இருக்கும். இங்கே வந்து நாம் செய்கிற பலனுக்கு பில் வில் பி செட்டில்டு ஃபார் தி ஃபுல் அமௌண்ட்டா, இல்லை பில் வில் பி செட்டில்டு ஃபார் தி அக்ரிட் அமௌண்ட் மைனஸ் ரிட்டன்ஷன் மணியா, கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல கட்டாயம் வந்து நமக்கு ஃபுல் அமௌண்ட் தான். நீங்க கொஞ்சம் எல்லாத்துக்கும் புரியும் விதமா கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஆன்சர் இதா இருக்கு. கேள்வியை கொஞ்சம் நீங்க சிம்பிள் பண்ணி சொல்லிடுறீங்களா? அதாவது நம்ம பலன் வந்து 100ன்னு சொல்லும்போது அந்த பலன் 100 கிடைத்து விடுமா, அல்லது வேறு ஏதாவது எதிர்கால பிரச்சனைகள் அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகளுக்காக ஒரு 10% 5% கழித்து கொடுக்கப்படுமா? ஆத்மலாபம் கூட குறைச்சலாம் கிடையாது, அது ஃபுல் செட்டில்மெண்ட் தான். அதுல எல்லாம் டவுட்டே வேண்டாம். ஒவ்வொருவருடைய முக்தியை வந்து நம்ம இதோட நம்ம அளவிட முடியாது. ஏன்னா இதுல வந்து கூடுதல் குறைச்சல் எப்பயுமே இருக்கு. ஏன்னா உலக விவகாரம் இல்லையா, உலக விவகாரம்ங்கிறதுல வந்து நன்மை தீமை கூடுதல் குறைவு இதெல்லாம் இருக்கும். ஆனா அதுல அப்படி இல்லை. அதுல வந்து அதுதான் சதா ஆனந்தமத்தரா இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு குறைவே இல்லை. அதனால குறைவு இல்லாம ஃபுல் செட்டில்மெண்ட் தான் அதுல எல்லாம். அது ஏன் கேட்குறேன்னா, நம்ம ஜீவசக்தி நமக்கு கொஞ்சம் இருக்கு, அது குறைஞ்சி போகுது, அது குறைவதை தடுப்பது தான் சேமிப்பு அப்படின்னு சொல்றோம். ஏதாவது செஞ்சு அந்த ஜீவசக்தியை நாம் அதிகப்படுத்த முடியுமா? 100லேருந்து 80 70 ஆன பிறகு வேறு ஏதாவது பயிற்சி சேர்ந்து 70 80 90 ஆக்க முடியுமா? ரிட்டன்ஷன் மணிங்கிறத வச்சு சொல்றேன். வெளிமுகமாக ஆக குறையும், அவ்வளவுதான். அதை மட்டும் முடிச்சுக்கணும். அது எந்த பயிற்சியா வேணா இருக்கு. இல்ல குறைவதை நிறுத்த முடியும், கூட்ட முடியுமா? இல்ல கூட்டுறதுங்கிறது வந்து என்னன்னா இதுதான் பிக்ஸ்டுலாம். அதான் சொல்றேன், ஞானம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் அப்படின்னு இல்ல, பயணிச்சுக்கிட்டே இருக்கிறது, தொடர்ந்து நீரோட்டம் போல இருக்கிறது, தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கிறது. அதாவது ஒன்னு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம முடிச்சிட்டோம்னு அர்த்தம் இல்லையா? அடுத்து என்ன ஆரம்பிக்குது மனம், அதான் முடிச்சிட்டோமே அடுத்து தேடலாமேன்னு சொல்லி மறுபடியும் வெளிக்கிளம்புது. இங்க அப்படி கிடையாது. நமக்கு தொடர்ச்சியான ஒரு பயணம், தொடர்ச்சியான ஒரு நீரோட்டம். ஒரு நதியவே எடுத்துக்கங்க, அந்த நதி எப்படி தொடர்ந்து ஓடிட்டே இருக்கு, கடல்ல போய் சங்கமம் ஆகுது. கடல்ல அதோட முடிஞ்சிருது இல்ல, அது விரியும், மேலும் மேலும் கடல் அளவுல அது விரிஞ்சு அப்படி போயிட்டே தான் இருக்கும். அப்ப என்லெஸ் அப்படிங்கறதா அல்டிமேட்டான ஞானம். இப்ப ஓசோவோட வார்த்தை ஒண்ணு இருக்கும், நீங்க வந்து எது ஞானம்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்த தொடர்றது இல்ல, நீங்க தொடர்ச்சியா அந்த பயணத்துல இருக்கீங்களா, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கீங்க. நீங்க ஆனந்தமா இல்லைன்னா சரியா இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். கட்டாயம். அதாவது நாங்க இப்ப பொதுவா சொல்லுவோம், ஐயா நான் நிஷ்டையில இருக்கேங்கிறத எப்படி தெரியும்? நீங்க நிஷ்டையில இருந்தா உலக விவகாரங்கள் எதுவும் இருக்காது. உலக விவகாரங்கள் உங்களை அழுத்துச்சுன்னா நீங்க நிஷ்டையில இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதானே ஐயா. இப்ப தூக்கம் வந்துச்சு, தலை ஆடுது அப்படின்னா நான் நிஷ்டையில இல்லைன்னு அர்த்தம். நான் நிஷ்டையில இருந்தா அந்த தலை ஆடாது, என் உடம்பு ஆடாது, அது சரியா இருக்கும் இல்லையா? தூக்கம் வர நேரத்துல நிஷ்டை வராது, நிஷ்டை இருக்க நேரத்துல தூக்கம் வரும். ஆமா, அவ்வளவுதான். நீங்க இப்போ ஜீவனின் தொடர் பயணம்னு சொன்னீங்க, அதுக்கு அர்த்தம் நான் மறுபிறவி தொடர் பிறவிகள் அப்படின்னு எடுத்துட்டா அது சரியா தவறா? இல்ல, அப்பாவை பொறுத்த வரைக்கும் பொதுவா மறுபிறவி போன பிறவி இந்த விசாரங்கள்லாம் எப்பயுமே வச்சுக்கிறது இல்ல. அப்ப ஜீவனின் தொடர் பயணம்னு சொல்றதா தானே? இன்னொன்னு இப்படி வச்சுக்கீங்களேன், அப்ப அடுத்த பிறவியா இப்ப நீங்க போன பிறவியினுடைய தொடர் பயணம் சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. தொடர் பயணம்னா நான் வந்து தொடர்ச்சியா இந்த சாதகத்திலே இருக்கிறதான் நான் சொல்றேன். அதுதான் சொல்றாங்களா, எத்தனையோ பிறவிலாம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு பட்டவர்த்தனமா தெளிவா தெரியறது இந்த பிறவிதான் இல்லையா? தெளிவா தெரியும் போன பிறவி நீங்க என்னவா இருந்தீங்க அப்படிங்கிற அனுபவம் இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய பிறவியை போல ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியல. அந்த விவரங்கள்லாம் தெரியாது, அந்த விவரங்கள்லாம் தெரியாது. பட் அந்த உடம்பு ஒரு வாடகை வீடுன்னு சொல்லும் பொழுது டெஃபினட்டா இதுக்கு முன்னால் ஒரு வாடகை வீட்டுல தான் இருந்திருக்கணும். இதாவே இருக்கணும்னு அவசியம். ஏன்னா நம்ம பொதுவா என்ன நினைச்சுக்கிறோம், வேற வேற பிறவிகள்ல ஆற்றல், இந்த உயிருங்கிறது ஒரு பெரிய ஆற்றல். இந்த ஆற்றல் வந்து எல்லா காலத்திலயுமே இருக்கு, அதை வந்து நம்ம மறுக்கவே இல்லை. எல்லா காலத்திலயும் இருக்கு.
இப்ப வந்து ஒரு சரீரத்துக்குள்ள வந்து விளையாண்டுகிட்டு இருக்கு, இப்போ நாளைக்கு வேற ஒரு ஆற்றலாவும் இருக்கும், அவ்வளவுதான். இப்போ ஒரு சரீரத்தை இருக்கிறோம்னா நம்ம ஒரு டயத்தில் போயிடுறோம். அது பிரம்மரந்திரத்தில் போய் அடையலை, நிற்கலை, நிற்கலை. அப்போ நம்ம கண்ணை வழியாக மூக்கிலேயே வெளியே போயிடுறோம். போனவங்க அப்படியே இருந்துருவாங்களா, இன்னொரு பிறவி எடுப்பாங்களா? எடுத்தானே ஆகணும். ஏன்னா ஒரு பிறவி நான் இங்கே எடுத்த பிறகு பழக்கமாயிடுச்சு எனக்கு பிறவி எடுத்து. நான் டெஃபினட்டாக மூக்கு வழியாக வாய் வழியாக வெளியே போயிட்டேன். பிரம்மரத்தில் நிற்கலை, நான் அடையலை, சரியாக ஜபம் பண்ணலன்னு ஒரு கேஸ் வச்சுக்கிடுங்க. அப்போ கண்ணு வழியாக காது வழியாக போயிட்டேன்னா பிறவி எடுத்து பழக்கப்பட்ட நான் திருப்பி ஒரு பிறவி எடுக்கத்தானே வேண்டி இருக்கும், எடுப்பேன் அல்லவா? முக்தி அப்படின்னா அடுத்த பிறவி இருக்கத்தானே செய்யும். முக்தியை நோக்கி முக்தி திசைக்கு செல்லாத எந்த ஒரு ஜீவனுமே மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பது என்பது ஞானிகள் யோகிகள் சொல்லக்கூடிய கூற்று. ஏன்னா இதை இங்க அவங்கள கொண்டு வந்துதான் நம்ம மேற்கோள் காட்டணும். அப்ப அந்த தொடர் வரிசையில பார்க்கும்போது அடுத்த பிறவி இருக்குன்னா முற்பிறவி இருந்தா இருக்கணும். இல்ல அதுதான், அதாவது எப்படி இருந்தோம் என்ன இருந்தோம், அந்த புண்ணியம் வருமா, அந்த பாவம் தொடருமா, அதெல்லாம் வேண்டாம். இருக்கா இல்லையா, உண்டா இல்லையா, அதான் இங்க பிறவிங்கிறது ஜீவனை வச்சு சொல்லப்படல, சரீரத்தை வச்சு சொல்லப்படுது. கரெக்டா? ஜீவன் வந்து எல்லா காலத்திலயும் இருக்கு. ஜீவன் எல்லா கால ஆன்மாங்கிறது எல்லா காலத்திலும் இருக்கு. அது ஒவ்வொரு சரீரத்துக்குள்ள வரும்போது அது பிறவியா சொல்லப்படுது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா காற்று இருக்கு. காற்று வந்து இன்னைக்கு வரல, நேற்று வரல, எல்லா காலத்திலும் இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த காற்றுங்கிற ஆற்றல் எல்லா காலத்திலும் இருக்கிற மாதிரி இந்த ஜீவன்கிற அந்த பேராற்றல் எல்லா காலத்திலும் இருக்கு. அப்ப நீங்க எதை பிறவின்னு சொல்றீங்கன்னா, இன்னைக்கு இந்த சரீரம் ஆக்கிது, இந்த சரீரத்துக்குள்ள ஏதோ பயன்படுது, அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கு, அதனால இந்த சரீரத்தை பிறவிங்கிறீங்க. அப்ப நம்ம எதெல்லாம் இப்ப பிறவின்னு சொல்லிட்டே வரோம்னா இந்த சரீரங்கள் ஒவ்வொன்றா மாறும். அப்ப அந்த சரீர மாற்றம் நமக்கு ஞாபகம் இருக்கான்னா நமக்கு இல்ல. அதனாலதான் ஞானிகள் எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஞானம் என்பதை பிரசன்ட்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லா பாத்துருக்கலாம். பாஸ்டையும் சொல்ல மாட்டாங்க, ஃபியூச்சர்னு சொல்ல மாட்டாங்க. ஞானம் என்பது பிரசன்ட். அதாவது ஆன்மாவில் இருப்பது அப்படின்னா நடப்பில் இருப்பது, இப்போது இருப்பது, இந்த கணத்தில் இருப்பது. அடுத்த ஒரு மணி நேரத்தை சிந்திக்கிறதோ போன ஒரு மணி நேரத்தை சிந்திக்கிறதோ இல்ல, இப்ப இந்த கணத்தில் நாம் 2 பேரும் உரையாண்டு கொண்டிருக்கோம். இந்த உரையாடல்ல வந்து விழிப்புணர்வாகவும் கவனக்குவிப்பாகவும் இருப்பதுதான் சரி. அதனாலதான் வந்து எப்பயும் என்ன சொல்லுவாங்கன்னா, போன பிறவி அடுத்த பிறவி இந்த விசாரத்துக்குள்ள அதிகம் மூழ்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா இந்த பிறவி என்னவா இருக்கு, இந்த பிறவியில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இப்ப நாம என்னவா இருக்கோம், இப்ப மனம் விடுதலையை தூய்ச்சிருக்கா அல்லது விடுதலை இல்லாம உணர்தா, திரும்ப திரும்ப. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அதெல்லாம் யோசிக்கும் போது நம்ம வெளிமுகப்பட அதிக வாய்ப்பு இருக்கு. அப்ப அது குறித்தெல்லாம் தேடும் போது வெளிமுகப்பட அதிக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்லுங்க. அதனால இப்ப இருக்கிறது மேல நம்ம கவனம் வச்சுட்டோம்னா நாம இப்ப இத வந்து அந்த சுழற்சியை முடிச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன். அதாவது மேலும் மேலும் பிறப்படுது இல்லையா, இது மேல கவனமா இருந்துட்டாலே மேலும் மேலும் மேலொரு வடிவை எடுப்பதை தவிர்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதனால இப்ப இருக்கிறத மட்டும்தான் நம்ம போக்கஸ் பண்ணி பேசணும். அது மேலேயே நமக்கு கவனம் இருந்தா. இன்னொன்னு சொல்றேன், இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, அடுத்த பிறவின்னு உங்களுக்கு இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா இந்த பிறவி நீங்க வந்து இதுதான் வேணும், இது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப பர்ஃபெக்டா, இப்ப நம்ம ஒரு சைக்கிள் எப்படி சூஸ் பண்றோம், கடையில போய் இந்த சைக்கிள் தான் எனக்கு வேணும், இது நல்லா இருக்கு, இதனுடைய பார்ட்ஸ் இதனுடைய எல்லாமும் ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு நாம சூஸ் பண்ணி வரல. அப்ப ஏதோ வினைகள் காரணமாக இது வந்திருக்குது. அப்ப அதே போல இப்ப இருக்க வினை மேல நீங்க கவனமா இருந்தாலே போதுமான, ரொம்ப அடுத்த பிறவியோ போன பிறவியோ பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய தேவைகள் இல்லை. நீங்கள் சொல்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, முற்பிறவி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, இருக்குது, அடுத்த பிறவி இருக்குது. ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அதில் போய் கவனம் செலுத்த வேண்டாம். இப்போ செய்கிற டியூட்டியை பாரு, நாளை உள்ளது நேற்று உள்ளதெல்லாம் பார்க்க வேண்டாம், இன்றைக்கி ஒழுங்காக இருன்னு சொல்கிறீங்க. கரெக்டாக? அடுத்த ஒரு சந்தேகம் இப்படி சொல்கிறதுனால என்ன வருதுன்னா, இப்போது காற்று என்பது எல்லா இடத்துலும் இருக்கிறது. அப்போது நான் வெளியே போய் நிற்கிறேன், காற்றே அடிக்கலை அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கிடுங்க. நான் காற்று உணர மாட்டேன். ஆனால் ஒரு ஃபேன் போட்டு உட்காந்தா அந்த காற்றை உணர்றேன். அதே மாதிரி ஆன்மீகத்தில் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, எனக்கு அந்த ஃபேன் எங்கே இருக்குன்னு தெரியல, அது என்னது, எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுங்கள். இல்லை, அதுக்கான வழியத்தான் ஒவ்வொரு மார்க்கும் ஒவ்வொரு விதமாக கற்பிக்குது. அந்த ஒவ்வொரு மார்க்கத்திலையும் உங்கள் மனம் போகுது, ஒவ்வொன்றையும் பரிசோதித்து பார்க்குது. உங்கள் மனதுக்கு எது பொருத்தமாக இருக்கோ அதில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மனம் போய் லயிச்சிரும். அப்ப ஒவ்வொரு மார்க்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்கங்களுக்கு மாறிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய மனம் வந்து அந்த இடத்துல லயிக்கல, அவங்க தேடலுக்கான தீனி அங்க கிடைக்கல. அதனால என்ன பண்றாங்க, அடுத்தடுத்த மார்க்கங்களை பரிசோதிச்சுட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க வள்ளலார்ட்ட இருந்திருப்பாங்க, இங்க வந்திருப்பாங்க, அப்புறம் சிவானந்தர்ட்ட இருந்து ஒரு
அறிவுத்தூர் கோயில் போயிருக்கலாம், அங்க இருந்து ஒரு கிரியாவுக்கு போயிருக்கலாம், எங்கெங்கயோ போயிருக்கலாம். எல்லாத்துக்கும் போயிட்டு இல்லை இப்ப எனக்கு எது வேணான்னு பேசாம இருக்கலாம், அல்லது இதே சித்த வித்தையிலே அவங்க லயிச்சிருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அப்ப அங்க என்ன பார்க்கப்படுதுன்னா இந்த மனதோட பிளே ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப இந்த மனம் போய் எங்க தனக்கான விடுதலையும் ஒரு இன்பத்தையும் தனக்கான ஒரு திருப்தியும் பார்க்குதோ அந்த இடம் தான் அந்த மனதுக்கான ஃபேன். அதை இடத்த அது சூஸ் பண்ணிக்கும், அது தெரியும், அவ்வளவுதான். ரொம்ப நல்லதுயா, ரொம்ப நல்லா சொன்னீங்கய்யா. இதை பற்றி ரிசீவ் பண்ண அளவில் இருக்கேன். நாளை மறுநாள் தினம் தினம் ரொம்ப யோசிக்கிறேன். ஏதாவது வந்தால் ஐ வில் கம் பேக் டு யூ ப்ளீஸ். ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. பிரேம்குமார் ஐயா. ஐயா ஆத்ம நமஸ்காரம். ஆத்மனு அஸ்லகுமார். சொல்லுங்க சௌந்தர்யா, கேளுங்கம்மா. ஐயா ஆத்ம நமஸ்காரம் ஐயா. கேளுங்க கேளுங்க கேக்குது கேளுங்க. ஐயா நீங்க பேசுனதுல இருந்து நான் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவா புரிஞ்சுதுங்க ஐயா. இந்த அபியாசத்தை செய்யணும், அவ்வளவுதான். மத்ததெல்லாம் தானா நடக்கும். கரெக்டுங்களா? அதைத்தான் நான் திரும்ப திரும்ப வெவ்வேறு விதமா சொல்றேன், வேற ஒண்ணு இல்ல. அதுதான், அது மட்டும்தான். இங்க வேற எதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கோ இல்ல செய்யறதுக்கோ வேற எதுவும் இல்ல. அபியாசம் செஞ்சா மத்ததெல்லாம் தானா நடக்கும். அதுதான் உண்மை. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. தெளிவா சொல்லியிருந்தீங்க ஐயா. உங்களோட நீங்க மட்டும் எளிமை கிடையாது, உங்களோட பேச்சும் எல்லாமே எளிமையா இருந்தது. ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. நமக்கு இந்த தொடர்ந்து இந்த அபியாசம் செய்யறதுக்கும் அதுக்குண்டான ஊக்கமும் தான் நமக்கு தொடர்ந்து தேவை. மத்ததெல்லாம் தானா நடக்கும், அதை பத்தி நம்ம ஒர்க் பண்ணிக்க வேண்டாம். அவ்வளவுதான் நான் உங்க டாக்ஸ்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. எளிமைதான் வலிமை. ஆத்மா. ஐயா பிரேம்குமார் ஐயா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. ஆமாங்க, ஆத்மஸ்காரிங்க ஐயா. ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, நீங்க நிறைய மார்க்கம் நீங்க சொல்லியிருந்தீங்க, விவேகானந்த பத்தி பேசியிருந்தீங்க, வரலாறு பத்தி பேசியிருந்தீங்க. நீங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சிருப்பீங்க, நீங்க உணர்ந்தும் இருக்கீங்க. அதை வச்சு நான் கேக்குறேன், இந்த எல்லா மார்க்கம் ஒரு ஒரு விதத்துல ஒரு ஒரு இது காட்டுது. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்க அந்த மூளைய பிரம்மரந்திரம் ஏதோ பேர் சொன்னாலும் மூச்சு வழியா தான் போக முடியும். இதுதான் ஒரே மார்க்கம். அதாவது அந்த டெக்னிக் ஒன்னே ஒண்ணுதான். இதை வச்சுதான் நம்ம சமாதி நிலைக்கு போக முடியும். அதாவது இறைவனை அடைய முடியும்னு சொல்றாங்க, வாசியை வச்சு மட்டும்தான். அது எல்லா மார்க்கமும் அதை தான் சொல்ல வருதா, இல்ல அது படிநிலைகள் தான் அதை மாத்தி மாத்தி சொல்றாங்களா, இல்ல முடிவு ஒண்ணுதானாங்கய்யா? இதுதான் என்னோட முதல் கேள்வி. பொதுவா மார்க்கங்கள் எப்படி சொல்றாங்கன்னா, சில பேர் எண்ணத்தை வச்சு மனமடங்கக்கூடிய காரியத்தை செய்வாங்க. அதுதான் விசாரம்னு சொல்லப்படுது. ரமணருடைய மார்க்கம் விசார மார்க்கம். அந்த மார்க்கத்துல எண்ணம், நான் யார் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை வச்சுதான் அடுத்தடுத்து கேள்விகளை எழுப்பி மனதை அடங்க செய்றாங்க. வள்ளலாருடையதுல பயிற்சியே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. வள்ளலாரும் ரமணருக்கு முன்பு இந்த விசாரத்தை தான் சொல்றாரு, விசாரத்தை தான் குறிப்பிடுறாரு. அப்ப அந்த விசாரத்துல நம்முடைய தன்மை எப்படிப்பட்டது, கடவுளுடைய தன்மை எப்படிப்பட்டது, நம்ம எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை அதிர்ஷ்டிக்கக்கூடிய அந்த கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என இடைவிடாது விசாரத்தில் இருங்கள், சதா விசார வயத்தவராய் இருங்கள். அப்ப நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு வள்ளலார் சொல்றார். அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, எண்ணம் தான் இவங்களோட வழியா இருக்கு. அப்ப அந்த எண்ணத்தை வச்சுதான் இவங்க உள்ள கொண்டு வராங்க. இப்ப நம்மளுடைய சாமி சிவானந்த பரமஹம்சர் என்ன பண்றாங்கன்னா, சுவாசத்தை கையில் எடுக்கிறாங்க. இதுதான் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட். இங்க எண்ணத்தை வச்சு மன அடங்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. சுவாமி சுவாசத்தை வச்சு மனம் அடங்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. இப்ப இங்கேயுமே எண்ணத்தை வச்சு மனம் அடங்கினாலும் வாயு அடங்கும். எங்க மனம் அடங்குதோ அங்க வாயு அடங்கும். அது நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம டைரக்டா என்ன பண்றோம், அந்த வாயு அடங்கி மன அடங்குற அந்த வாயுவே நம்ம கருவியா எடுத்துக்கிறோம். கருவியா எடுத்து நம்ம அதையே சரியான ஒரு கதிக்கு உட்படுத்தி நம்ம மனம் அடங்கிறத பாக்குறோம். ஏன்னா மனம்ங்கிறது ஒரு அருவமாக இருக்கக்கூடியது. அதுக்கு தூள வெளிப்பாட நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, சுவாசம் தான் அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணியா இருக்கு. உங்க சுவாசத்தில் உங்க மனதில் எப்போதெல்லாம் மாற்றங்கள் நடக்குதோ அப்போதெல்லாம் நீங்க உங்க சுவாசத்தை கவனிச்சீங்கன்னா அதிலும் மாறுதல் உண்டானதை நீங்க பார்க்க முடியும். அப்ப ஆகையினால எண்ணங்களை வச்சு மனம் அடங்குறாங்க. மனமடங்கி அந்த ஒரு சமாதி நிலை அடுத்தடுத்த நிலைகளுக்கு எல்லாம் கூட்டு போறாங்க. சமாதி, சகஜ சமாதி எல்லாம் இருக்கு சமாதியிலேயே. அப்ப நம்ம இங்க வாயுவை வச்சு மனமடங்க வைக்கிறோம். கருவிகள்லாம் விதவிதமா இருக்கும். ஆறுகள் மாதிரி கடந்து போய் சென்று சேரக்கூடிய கடல் ஒன்றா இருக்கு. அந்த ஒரு முக்தி திசையில
வெவ்வேறு விதங்கள்ல. அதுதான் வந்து ஒவ்வொரு மனதோட தன்மை. அந்த மனம் வந்து எதுல லயப்படுதுன்னு இருக்கு. அது எதுல லயப்படுதோ அதற்கு தக்கபடி பாக்குறோம். அப்ப ஏன் நம்ம சுவாமி வந்து இந்த விஷயத்த சொல்லும் போது இது வந்து ரொம்ப எளிதா இருக்கு. ஏன் எளிதா இருக்குன்னு சொல்றோம்னா, ஒரு மனிதனை உள்முகமா உள்முகமா வேகமா திருப்பிடும். ஏன்னா சுவாசம்ங்கிறது அவனுக்கு தனக்குள்ளதான் நடக்குது. ஆகையினால அவனை உள்முகமா திருப்பி அந்த சுவாசத்தோட கலந்து அந்த உள்முகமா திரும்பும் போது வெளி விவகாரங்களை குறைச்சு உள்ள கொண்டு வரனால மிக எளிதில் நமக்கு வந்து இதுல இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வை நாம் அடைகிறோம். இவ்வளவுதான் வித்தியாசம். அதுதான் வந்து மற்ற மார்க்கங்களும் இதுவும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம்னு பாக்குறோம். புரியுதுங்கய்யா. ஐயா, ஆக்சுவலா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு சின்ன பையன் வந்து ஜலசமாதி அடைஞ்சிட்டாரு. இன்னொருத்தவங்க கூட இப்ப ரீசெண்டா ஒரு அம்மா வந்து அடைஞ்சிருந்தாங்க. இப்ப நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து அப்படியே உட்கார்ந்தே வந்து சமாதி நிலைக்கு போறாங்க. நீங்க கூட அந்த அனுபவத்தை எடுத்திருக்கீங்க. இதுல இருந்து இந்த சமாதி நிலைகள்ல வந்து இப்ப ஜலசமாதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஜலம்ன்றது தற்கொலைக்கு நிகரா அது போயிடுதா? ஏன்னா அவங்க வந்து அதாவது அந்த தண்ணி வந்து கண்டிப்பா உள்ள கொஞ்சம் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் எப்படி அது நடக்குது? அது ஏன் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஜலசமாதிக்கு போறாங்க? அது அப்ப ஒரு காலத்துல வந்து இப்ப நம்ம இவரெல்லாம் பார்க்கலாம். சர்க்குரு ஸ்ரீ பிரம்மான்னு சொல்லுவாங்க. அவருடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவரெல்லாம் நிறைய குழி தோண்டி உள்ள உட்கார்ந்து நிறைய பயிற்சி முயற்சிகளை எல்லாம் செய்து தலையில் வந்து பானைகளை எல்லாம் கவிழ்த்தி அந்த எல்லா விதமான மேல அந்த சமாதியவே மூடி இப்படிலாம் அவர் அபியாசம் பண்றார். ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. இன்னைக்கு வந்து ஒருத்தர் ஒரு ராகவேந்திர மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஏற்பூட்டி அப்படி உள்ள போய் அப்படிலாம் செய்ய முடியாது. அப்படிலாம் ஒரு சூழல் இருக்கு. அப்படிங்கிற காலகட்டத்துல இங்க ஒருத்தர் உண்மையிலே ஒரு நிலை அடைஞ்சு ஒரு ஜலசமாதியோ அல்லது ஜீவசமாதியோ அடைஞ்சாலும் அது விமர்சிக்கப்படுவது என்பது எளிது. அந்த சமாதி ஆகக்கூடிய ஆத்மா அந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து போயிருது. அதெல்லாம் அது கவனிக்கிறதே கிடையாது. நமக்கு வந்து இதுல எல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கு. அதனால நம்ம அதை குறித்து இது இப்படி நடக்குதா அப்படி நடக்குதா நம்ம அது குறித்து எல்லாம் ஆராயிரும். அது என்னன்னா, அது அந்த ஜலசமாதி அடைந்த சில ஆட்களா இருக்கட்டும் அல்லது ஜீவசமாதி அடைஞ்சவங்களா இருக்கட்டும், இது மட்டும் இல்லாம இந்த சரீரத்தையே இந்த மண்ணிற்கு கொடுக்காம இதே வெட்ட வெளியில் கரைந்து போகக்கூடிய சித்தர்கள் யோகிகள் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்ப அதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அப்ப அவருக்கு அது உணர்த்தப்படுது. அவர் அந்த ஜீவன் வந்து எப்படி ஆகும் அப்படிங்கிறது உணர்த்தப்படும். அவங்க வந்து எப்படி ஆனாங்கிறது அது அவங்களுக்கு உணர்த்தப்பட்டு அவங்கதான் அதை எடுக்கிறாங்க. பஞ்சபூதங்கள்ல எந்த பூதங்கள்ல தன்னுடைய ஜீவனையும் இந்த சரீரத்தையும் ஐக்கியப்படுத்துறங்கிறதெல்லாம் அது அவங்களுக்கே உணர்த்தப்பட்டு தான் அந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. அந்த உந்துதல் அவங்களுக்கு தான் வருது. அப்ப அவங்கதான் அந்த அந்த ஒரு உணர்த்தப்பட்ட வேலைகளை செய்யறாங்க. அதெல்லாம் குறித்து பெரிய விசாரம் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது மேலும் மேலும் நம்மளோட நோக்கங்கள்லாம் வந்து அடுத்தடுத்து ஒரு சுவாரஸ்யமான நாவல் படிக்கிறவன் எப்படி ஒரு சினிமா ஆர்வலர் வந்து அடுத்தடுத்து ஒரு சுவாரஸ்யமா தேடி தேடி போறானோ அது மாதிரி போறதுக்கு இருக்கு. நாம வந்து நம்மளுடைய அபியாசத்தில் கவனமா இருந்து நமக்கு ஒண்ணு உணர்த்தப்படுது அப்படிங்கிறத நோக்கி போறது நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு அவங்களுக்கு உணர்த்தப்பட்டு அவங்க செய்வாங்க. அதனால அந்த ஒரு விஷயத்த போய் அட்டைன் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு உணர்த்தப்படுது. அதனால அவங்க அந்த மாதிரி செய்யறாங்க. மற்றபடி வந்து நாம அதில் பெரிய ஒரு விளக்கம் கொடுத்து எல்லா கேள்விக்குமே அதே நம்ம ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்கய்யா. ஐயா, நீங்க பிரம்மச்சரியில இருக்கிறதா நான் கேட்கிறேன். குதம்பை சித்தர் வந்து பாடியிருப்பாரு, விந்து விடார்களே வேதிய சுடையரில் வெந்து விடார்களடி அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாரு. அதே சமயம் விவேகானந்தர் கூட வந்து பொதுவான கருத்து எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறது என்னன்னா, அவர் வந்து விந்து விடவே இல்லை, அதனால மண்டை வெடிச்சு செத்துட்டாரு அப்படின்னு வந்து ஒரு கூற்று இருக்கு. சயின்ஸ் படி பார்த்தா கூட நீங்க விந்து விடல அப்படின்னா கேன்சர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா சித்தர்கள் மரபுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து விந்து விடக்கூடாது, ஏன்னா வள்ளலாரே வந்து எக்காரணத்து கொண்டும் வந்து விந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை பத்தி உங்களோட பார்வை என்னையா? அந்த கேன்சர் பேரு புராஸ்டேட் கேன்சர். ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா பொதுவா நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, விந்து அப்படின்னா தூளமா நமக்கு தெரியக்கூடிய அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த விந்துவை தான் நம்ம பொதுவா நினைக்கிறோம். ஆனா வந்து யோகத்துல விந்து அப்படிங்கிறதுக்கு ஒளின்னு அர்த்தம். இப்ப நம்ம சைவ சித்தாந்தத்தில எல்லாம் நம்ம பாக்குறோம். எப்படின்னா 2 விளக்கமும் இருக்கு. அதுக்கு 2 விளக்கமும் இருக்கு. சைவ சித்தாந்தத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன்,
அதுக்கு மேல பாத்தீங்கன்னா விந்து, நாதம், சக்தி, சிவம், இப்படி ஒரு லைனை போகும். அப்ப அங்க போகக்கூடிய விந்துக்குலாம் என்ன அர்த்தம்? இந்த தூள விந்துவா? இந்த வெள்ளை நிறத்துல நம்ம உணவு உண்டு உற்பத்தி ஆகக்கூடிய இந்த விந்துவா? கிடையாது. ஒளின்னு பொருள். விந்துனா ஒளின்னு பொருள் அந்த இடத்துல. அப்ப அந்த ஒளி எதை குறிக்குதுன்னா, எளிமையா சொல்றேன், நம்மளுடைய பார்வையும் குறிக்கும். நம்மளுடைய பார்வை வெளிச்சம் இருந்தா தான் இந்த கண் செயல்படும். அந்த கண்ணின் அந்த அந்த வெளிச்சத்தின் வழியா ஜீவநாசமாகும். அப்ப அந்த ஒளிச்சிதறல்ங்கிற அந்த பார்வை கண்ணின் வழியாக ஜீவன் வெளியேறக்கூடியதை தவிர்த்து உள்முகமாக அந்த விந்தாகப்பட்ட அந்த ஒளி, அந்த அதன் மூலியமா நடக்கக்கூடிய நாசம், இதையெல்லாம் தவிர்த்து உள்முகமாக போடக்கூடியதும் தான் விந்து விடாம இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு இது, நம்ம இந்த தூள விந்துக்கு இப்ப வருவோம். இதுல என்னன்னா, நாம எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதுல இருந்து ஒரு சிறு பகுதி தான் போய் நம்மளுடைய விந்து பையில போய் சேர்ந்து அந்த விந்து பை நிரம்பப்பட்டா சில தூண்டுதல்கள் நமக்கு வரும். வந்து ஏதோ ஒரு வகையில அது வெளியேறிடும். இப்படித்தான் நம்மளுடைய இந்த தூள விந்து ஆகப்பட்டது பார்க்கப்படுது. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, யோகியினுடைய அனுபவத்துல முதல்ல அவருக்கு அந்த உணவுல லிமிட்டேஷன் நடக்க அந்த விந்து பை வெகு விரைவா நிறைவது வந்து மெல்ல மெல்ல தான் நடக்குது. அதனாலதான் வந்து அவர் வந்து மாச கணக்குல, ஏன் வருஷ கணக்குன்னு கூட சொல்லலாம், வருஷ கணக்குல கூட அந்த விந்து வெளியேற்றம் நடக்காதபடிக்கு அவரு அந்த ஒரு விஷயத்த செய்யறார். அப்படித்தான் அது சாத்தியமா இருக்கு. ஏன்னா இதை விட இன்னொரு முக்கியம், நம்ம விந்து வெளியேற்றத்தில் நம்மளுடைய எண்ணத்துக்கு மிகப்பெரிய பங்குண்டு. வருஷக்கணக்கா விந்து வெளியேறாம இருக்க முடியுமா? முடியும், டவுட்டே இல்ல. சில பேர்லாம் சொல்றாங்க 14 நாளைக்கு மேல இருக்க முடியாது, ஒரு மாசத்துக்கு மேல இருக்கு. கிடையவே கிடையாது. என்னன்னா தாட்ஸ், அந்த வெளியேற்றத்தில் தாட்ஸ்க்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அந்த தாட்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு தியான பொசிப்போடு அந்த இதுல இருக்கோ, இந்த இடுப்புக்கு கீழே, ஏன் கண்டத்துக்கு கீழே சொல்லலாம், அந்த கண்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் வந்து தன்னுடைய வேலைகளை பூரா வந்து அளவா வச்சுக்கும். ஒரு உதாரணத்துக்கு, பெருசா பயணப்பட மாட்டான், கால்கள் ரொம்ப பெருசா பயணப்படுறதெல்லாம் விரும்பாது, அடங்கும், மெல்ல உட்காரதான் விரும்பும். அதே நேரத்துல பாருங்க, அப்படியே மேல வாங்க, இந்த ஒவ்வொரு பகுதியா வாங்க, நம்மளுடைய இந்த ஆண்குறியோ அல்லது வாட் எவர் இட் இஸ், நம்மளுடைய பிறப்புறுப்புகளோ தன்னுடைய போகங்களை குறைக்கும். அதுக்கு மேல வாங்க, வயிறு இருக்கும், தான் அப்படியே உள்ள அள்ளி போட்டுக்கிறோம்ல சாப்பாட்டை, அதெல்லாம் குறைக்கும். இப்படி ஒவ்வொன்னா குறைஞ்சிட்டே வரும். கீழே இருந்து மேல வர அதனுடைய வேலைகள் எல்லாமே குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்ப ஒரு யோகிக்கு அவர் எடுக்கக்கூடிய உணவு மிக முக்கியமா இருக்கு. அந்த உணவு குறைஞ்சுக்கிட்டே வர அவர் விந்து பையில் சேரக்கூடிய அந்த விந்தணுவனுடைய தன்மையும் குறையுது. அதை தாண்டி இன்னொரு விஷயம், எனக்கு ஒரு ஐயா ஒருத்தங்க சொன்னது, அது இந்த இடத்துல மேற்கோளா காட்டலாம்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுன்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் அதை சொல்றது பயன்படலாம். மேற்கொண்டு கூட நீங்களும் ஆராய்ச்சி அது குறித்து பண்ணலாம். அதுக்காக நான் சொல்றேன், எப்படி வந்து ஒரு உஷ்ணம் கூட அது வேப்பர் ஆகக்கூடிய தன்மை இருக்கும் இந்த நீருக்கு. ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை ஊற்றி அது நல்ல தவத்தை ஒரு உஷ்ணத்தை பெற அது வேப்பர் ஆகுதோ, அது மாதிரி இதுக்கு ஒரு தன்மை இருக்கு நம்மளுடைய தவத்துல. அந்த விந்துவையும், இந்த விந்து மேலேற்றுதல்பாங்க, விந்து மேலேற்றுதல்னா கீழே இருந்து ஒரு குழாயி போய் நம்ம புருவ மத்தியிலோ சிரசிலோ எல்லாம் இல்லை, அது வழியா அப்படியே நம்ம ரத்தம் ஏறுற மாதிரிலாம் ஏறுறதுலாம் இல்லை. எப்படி ஏறுதுன்னா, அந்த அதிக தவ உஷ்ணத்தினால அது வந்து வேப்பர் ஆகிறதாகவும், அந்த வேப்பர் ஆகிற அந்த தன்மை எப்படி நீராவி மேல போய் ஒரு மேகமாக கூடி அந்த மேகம் சலனம் உண்டாகி அந்த மேகத்திலிருந்து தண்ணீர் நமக்கு கிடைக்குதோ, அது போல இந்த விந்தணுவும் வேப்பர் ஆகிறதாகவும், அந்த வேப்பராகி அது மேலிருந்து அமிர்தமாக நம்ம உள்ளாக்கு வழியா இறங்குறதாகவும் ஐயா ஒருத்தங்க எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஐயா, நீங்கள் சொல்கிற விஷயம் ரொம்ப கரெக்டு. அதே விஷயத்த நான் இன்னும் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புகிறேன். இந்த 10ம் பறந்திடும் பசி வந்தால் மறந்திடும்னா, அந்த 10ம் மறந்திடும்னா என்னன்னு கேள்வி வந்தது எனக்கு. அது ஒரு சினிமா பாடல் தான் இருந்தாலும் அந்த கேள்வி வந்தது. ஆராய்ச்சி செய்த பார்த்ததுல 10ல் முதல் இது வந்து காமம், அந்த உணர்வு. அப்போது அது முதல்ல குறையும். அப்படி சொல்லும்போது என்ன ஒரு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்கன்னா, வறுமை உள்ளவன் போல் ஒரு 15 வயசு பையன் இருக்கிறான், அந்த உணர்வு வந்துருச்சு. ஒரு 20 வயசு பையன் இருக்காத உணர்வு வந்துருச்சு. ஆனால் நாட்கணக்காக சோறு கிடைக்கலன்னா
அவனுக்கு காமம் இல்லாமல் மறந்துடும் அப்படின்னு உதாரணம் சொல்கிறாங்க. நான் இதை பற்றி தான் கிருஷ்ணானந்த பாரதிகிட்ட கேட்டேன். நான் உங்கள் பொண்ணு தான் எதை வேணால் கேளுங்கன்னு சொன்னதுனால ஒரு தைரியம் வந்து கேட்டேன். நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீர்களே, அதற்கும் இந்த பீரியட்ஸ் விஷயத்துக்கும் சம்பந்தம் உண்டான்னா அவங்க சொன்னாங்க, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் பண்ணியிருக்கிறது சம்பந்தம் இல்லை. ஆனால் உண்ணாமல் இருந்தால் காமம் இல்லாமல் இருக்கலாம், உண்ணும் அளவுக்கு காமம் உண்டுன்னு சொன்னாங்க. அதை இங்கே நான் சேர்த்துக்க விரும்புகிறேன் ஐயா. என்னன்னா இன்னொன்று உணவு அப்படிங்கிறது உடலுக்கு போகுது, உணர்வின் மீது அந்த உணவு ஆதிக்கம் செலுத்தானா செலுத்துது. அதை வந்து நம்மளுடைய தவ முயற்சிகள் மூலயமா அதை ஈஸியா டேக்கிள் பண்ணி ஈஸியா அதை வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த தவ முயற்சியெல்லாம் உணவின் மூலியமா உங்க உணர்வில் செலுத்தக்கூடிய ஆதிக்கத்தை தள்ளிவிட முடியும். ஆகையினால வந்து நீங்க எப்படி ஆவீங்கன்னா உணவில் தேர்ந்தெடுத்து சாப்பிடுவீங்க. ஆமா, ஆகார சுத்தி மனசுத்தின்னு சொல்லுவாங்க. ஆமா, உணவை வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுவீங்க. அந்த உணவில் வந்து ரொம்ப சைவமாவே இருந்தாலும் ரொம்பலாம் சாப்பிட முடியாது. ரொம்ப கடினமா போட்டு மென்று தின்று அரைத்து உள்ளதள்ளக்கூடிய உணவுலாம் கூட சிரமமா தான் தோணும். சைவத்திலே சொல்றேன் நான். அசைவம் வந்து நம்ம தொடவே மாட்டோம், அது வேற விஷயம். சைவமா இருக்கக்கூடிய உணவே அதிகமாக சாப்பிடாம அளவா சாப்பிடக்கூடிய அளவுக்கு நீங்களா நிறுத்தக்கூடாது. நீங்களா நிறுத்தவே கூடாது. அதுவா மெல்ல மெல்ல குறையும். அதுதான் வந்து சரியான வழி. அதுதான் சரியான வழி. அப்படித்தான் வந்து உங்களுடைய உடல் பழக்கப்படும். அப்ப உணவு வந்து முற்றிலும் தவிர்த்தா தான் காமத்தை ஜெயிக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. உணவு வந்து இந்த உடலுக்கு தேவை. அதை வந்து அளவா எடுத்துக்கலாம். அளவா எடுத்துட்டு இந்த உணவின் மூலியமா தூண்டக்கூடிய எந்த ஒரு ஆதிக்கத்தையும் உங்கள் தவம் கூடுவதன் மூலமா தள்ளிவிடும். அப்படி ஒண்ணு இருக்கு. ஐயா, என்னோட கடைசி கேள்வி, ஆக்சுவலா ஒரு பெரிய கான்ஸ்பிரன்சி வந்து வெளியே இருக்கு. வரலாறு மார்க்கத்துல வந்து வரலாறு வந்து எந்த ஒரு தவத்தையும் செய்ய சொல்லல, சமாதி இல்லை சகஜ நிலை அப்படின்னு சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துட்டு எதுவுமே பெருசா விளக்கு பயிற்சி கூட அவர் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் வந்து அந்த சமாதி நிலைக்கும் கடந்து ஒரு நிலைக்கு வந்து போயிருக்கதா குறிப்பிடப்படுது. அவர் வந்து எதுவுமே பண்ணலையா? வெறும் வந்து மனதளவுல வந்து இறைவன் வந்து அந்த அதாவது வந்து அந்த அது மட்டும் தான் மந்திரத்தை மட்டும் தான் சொல்றாரா, மகாமந்திரம் மட்டும் தான் போதும்னு சொல்றாரா, இல்ல இதே மாதிரி வந்து அந்த முத்தி நிலை வந்து இருக்கா, அந்த பயிற்சி நிலைன்றது அங்கேயும் இருக்கா? இல்ல, வள்ளலாருடைய மார்க்கத்துல பயிற்சிங்கிறது விசாரம் தான். இப்பதான் நான் சொன்னேன், விசாரம் தான் அங்க பயிற்சியா சொல்லப்படுறார் வள்ளலாருடைய மார்க்கத்துல. அவர் வந்து விசாரத்துல எப்படியும் வந்து செல்ஃப் என்கொயரி, அந்த தன்னைத்தான் ஆராய்ஞ்சு தான் என்னவா இருக்கும். ஏன்னா இறைவனுக்கு அவர் லட்சணங்களை எல்லாம் எழுதிட்டார். ஒரு கருணையா இருக்கு, சிம்பிள் தான். அந்த மகாமந்திரத்திலேயே இறைவன் வந்து அவனுடைய தன்மை என்னன்னா சாதாரண கருணையானவன் அல்ல, அதே நேரத்தில் பெருங்கருணையானவன் அல்ல, தனிப்பெருங்கருணையானவன் அப்படிங்கிறத குறிப்பிடுறார். அப்ப அந்த தனிப்பெருங்கருணையாக இருக்கக்கூடிய இறைவனோடு சேர வேண்டுமானால் நாமும் அந்த தனிப்பெரும் கருணையாக இருக்கிறோமா அப்படின்னு நம்மை நாம ஆலோசனைக்கு உட்படுத்தி விசாரத்துக்கு உட்படுத்தி தனித்திருந்தோ அல்லது கூட்டமாகவோ நம்மளுடைய அனுபவத்திற்கு ஒத்தவாறு தனித்திருந்தோ கூட்டமாகவோ இருந்து நாம் அந்த விசாரத்துல பார்த்துக்கிட்டு நம்ம கிட்ட கருணை இல்லை என்றால் அதை எப்படி சேர்த்திக்கலாங்கிறத ஆலோசிச்சு மேலும் மேலும் கூட்டுறதா வள்ளலாருடைய மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய ஒன்று. அப்ப வள்ளலார் வந்து எந்த தியானம், அதை சகஜ சமாதியை பத்தி சொன்னீங்க. இப்போ ஒரு எளிமையான ஒரு கேள்விதான். சதா பிராணாயாமம் நம்மளுடைய சுவாமி சொல்றாங்க. சதா பிராணாயாமம்னா ஒருத்தர் வந்து எந்நேரமும் நம்ம சாமி அப்படி அந்த கண்ணெல்லாம் உள்ள வச்சு அப்படியே உட்கார்ந்துருக்காங்களே, அதே மாதிரியே 24/7 உட்கார்றதான் சதா பிராணாயாமமா? கண்டிப்பா இருக்க முடியாது. அதாவது அந்த சுவாசம் மாறிடும். சுவாசம் மாறி என்னைய பொறுத்த வரைக்கும் நாம பார்த்திருக்கோம், சுவாமியோட கண்கள் அனைத்து உள் சொருகி அப்படி ஒரு பெரிய நிஷ்டையில உட்கார்ந்துருப்பாரு. அது வந்து அபியாசம். அப்படியே ஒரு 2 கால்களை வந்து ஒரு சைட்ல வச்சுட்டு ஒரு கேஷுவலா அதுதான் வந்து அந்த சகஜ சமாதி. அந்த நேரத்திலயும் அவருக்கு கதி ஓடிக்கிட்டு தான் இருக்கு. எப்படி ஓடும்னா உள்முகமா திரும்பிடுவாங்க, அந்த சுவாசம் ஓடிடும். பயிற்சின்னு ஒண்ணு இருக்கும், அந்த பயிற்சியில ஓடுறது அப்படி மாறிடும், சுவாசம் அதுவாவே மாறிடும். சதா பிராணாயாமம்ங்கிறது அப்படித்தான் சாத்தியம். நீங்கள் எந்த வேலையில் செய்தாலும் அந்த ஜீவ ஸ்நேகத்தோடையும் அந்த ஜீவ உணர்வோடையும் அப்படியே இருக்கிறது தான்
சகஜ சமாதின்னு சொல்லப்படுது. சதா பிராணாயாமம் அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம், பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன் அந்த சகஜ சமாதின்னு சொல்லப்படுதுன்னா, ஏன்னா ஒருவர் வந்து சுத்த சாதகம்னு சமீபத்துல நான் ஒரு நூல்கள்லாம் புரட்டும் போது ஒரு விஷயம் தெரிஞ்சது. ஒருவர் சவிகல்ப சமாதியிலையும் நிர்விகல்ப சமாதியிலும் 1000 ஆண்டு உட்காரலாம். ஆனாலும் எந்திரிச்சா மனம் வெளிப்படும். ஏன்னா உடலோட தன்மை அப்படி. அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அசையாம இருக்குதோ அதே நேரத்துல அப்பப்ப அசையவும் செய்யணும். அதோட தன்மையை இயங்கிட்டு இருக்கிறதா. அப்ப அப்படியே ஒரு ஒரு போஸ்ட் கம்ப மாதிரி வாழ்நாள் முழுக்க உட்கார்ந்தாதால இருக்க முடியுமா? அப்படி கிடையாது. அப்படி இருக்கவும் எந்த மகானும் சொல்லல. அதாவது நம்மளுடைய அபியாச நேரம் அது ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல இருந்து நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு வரோம். சார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டு இந்த உலகியல்ல ஈடுபடும் போது நமக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வருது. ஏன்னா அதுல இருந்து வெளியில வரனால சார்ஜோட வரோம், ஒரு கான்சியஸ்னஸ் வருது. அந்த கான்சியஸ்னஸ்ல இந்த ஜீவன் வெளிப்பட்டு செதறாம பதற்றங்கள் அடையாம எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமா இருக்கும் அப்படிங்கிறது. இது டோட்டலா ஒரு வாழ்வியல். மொத்தமா அபியாசம் அதோட அன்றாட நடவடிக்கை இதெல்லாம் சேர்த்தே தான் ஒரு வாழ்வியல். அப்ப சகஜ சமாதிங்கிறது ஏன் முக்கியம்னு சொல்லப்படுதுன்னா, ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுக்க அப்படி ஆசனத்தில் உட்கார்ந்து புருவ மத்தியில் கொண்டு போய் சொல்லி அப்படி உட்கார போறது இல்லை, உட்காரவும் இல்லை. அது அப்படியே அவர் எவ்வளவு நாள் உட்கார்ந்தாலும் மறுபடியும் மனம் வந்து எழுந்துரும். அதனாலதான் சுவாமி வந்து நித்திய அனித்திய விவேகத்தை சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா விசாரம் அப்படிங்கறதான் அந்த அத்தியாயத்திலே சொல்லியிருப்பாங்க. அந்த அத்தியாயத்தினுடைய எண் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா சித்த வேதத்தில் இப்படி ஒரு டாபிக் இருக்கும், நித்திய அனித்திய விவேகம். அதுல பூராமே சுவாமி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த சகஜ சமாதி அப்படிங்கிற பேர் தான் வராது, கிட்டத்தட்ட அதுக்குண்டான லட்சணங்கள் அனைத்தும் அந்த இதுல சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த நித்திய அனித்திய விவேகத்தை இந்த புத்தி பார்த்து தெளிவா இருக்க வேண்டிய தேவை இருக்குங்கிறதும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அங்க சகஜ சமாதின்னு வேற ஒரு டேம்ல சொல்லப்படுது. அதனாலதான் அவர் என்னன்னா, சமாதி பழக்கம் அல்ல, சகஜ பழக்கமே பழக்கம்னு வள்ளல் பெருமான் சொல்லியிருப்பார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இயல்பான வாழ்க்கையில இருக்கும் போது ஜீவனாசம் அடையாதபடிக்கு விழிப்புணர்வா இருக்கணும். ஏன்னா அதுதான் சாத்தியம். போய் உட்கார்ந்துருப்போம், அபியாசம் பண்ணியிருப்போம், திடீர்னு எந்திரிச்சு வருவோம். கடைசியில யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு பேச போய் நம்ம மனம் வெளிப்பட்டு பகிரங்கப்பட்டு அவரோட சண்டைக்கு போவோம். அவ்வளவு நேரம் நல்லா அபியாசம் பண்ணிருப்போம், வெளிமுகமா வந்துடும். அப்ப உட்காரும் போதும் நல்ல கதியில இருக்கும், கான்சியஸ்னஸ் இருக்கும். எழுந்த பிறகும் அதே மாதிரி விவேகத்தோட செயல்படுறது தான் அங்க சகஜ சமாதின்னு சொல்லப்படுது, வேற ஒண்ணும் இல்லை. புரியுதுங்க. ஐயா சுரேஷ் ஐயா வணக்கம். உங்களுடைய தொலைபேசி எண் நீங்க விருப்பம் இருந்தால் நீங்க இங்க நம்ம குரூப்ல நீங்க இப்போ சொல்லலாம். அதே சமயம் உங்களை தொடர்பு கொள்வதற்கான ஏதாவது கால நேரங்கள் இருந்தாலும் கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா நிறைய இப்பவும் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பா அவங்களுடைய சந்தேகங்களை வேறு சில நாட்கள்ல கூட உங்களை தொடர்பு கொண்டு அதை தீர்த்துக்கிறதுக்கும் உங்களுடைய ஊக்குவிப்பை அவங்க மேலும் பலப்படுத்திக்கிறதுக்கும் அது உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதாவது சனி ஞாயிறுகள் பொதுவா வந்து ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா மற்ற நாள்கள் வந்து குழந்தைகளுக்கு வகுப்பெடுக்கக்கூடிய காலகட்டங்கள்னால இந்த சனி ஞாயிறு கொஞ்சம் ஃப்ரீயா இன்னைக்கு, அதனாலதான் பேச முடிஞ்சது. நீங்க வேலை சனி ஞாயிறுகள் வந்து நம்ம தொடர்பு கொள்வோம். அதை தாண்டி நான் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம தீவிரமா போறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதுலேயே பதிலும் கிடைக்குது, அதுலேயே கேள்வியும் வரும், கேள்விக்கான பதிலும் வருது. அப்படித்தான் நான் பாக்குறேன். அதனால எல்லோருமே வந்து உங்களுடைய அபியாசத்தை கூட்டுங்க, அதில் தொடர்ந்து ஈடுபடுங்க. நான் கண்டிப்பா என்னோட எண் கொடுக்குறேன், அதுல ஒண்ணும் இல்லை. பட் ஆனாலும் நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்னா, எங்களைய போல வெளியாட்களை விட உங்களுடைய அபியாசத்துக்கு கொடுங்கிறத இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறது முக்கியமா நினைக்கிறேன். நீங்கள் பணியாற்றுறீங்களா, வேலையில் இருக்கீங்களா? நான் வந்து குழந்தைகளுக்கு தமிழ் வகுப்பு எடுக்கிறேன். சிவில் இன்ஜினியரிங் அதுல அந்த செக்டார்ல நான் இப்ப இல்லை. அதை விட்டுட்டீங்களா? விட்டாச்சு. ரிட்டையர் ஆயிட்டீங்களா? அதில் இல்லை, எனக்கு வயசு வந்து 33 தான். ஐயா நல்லதையா, நிறைய நாட்கள் உங்களுக்கு இருக்குன்னு என்னை போல இல்லை, பேலன்ஸ் மிச்சம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கிற மாதிரி இல்லை. நல்லது. விஆர்எஸ் கொடுத்துட்டீங்களா? இல்லைங்க, நான் வந்து ஒரு பிரைவேட் செக்டார்ல எல்என்டி இதுல ஒர்க் பண்ணேன். அதுல ஒர்க் பண்ணேன். ஒரு பிரைவேட் செக்டார்ல இருந்தேன். அந்த பிரைவேட் செக்டார்ல வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து ஜூனியர் இன்ஜினியர்ல இருந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வரையும் போனோம். போயிட்டு அப்புறம் இது திரும்பி இந்த லைஃப்க்கு திரும்பினால அதை ரிசைன் பண்ணிட்டு இப்படி இந்த இதுக்கு வந்தாச்சு. ரிசைன் பண்ணா உடனே இன்கம் 0 ஆயிருக்குமே, என்ன பண்ணீங்க?
இல்ல அடுத்து நமக்கு வீடு இருந்தது. நம்ம இருந்த ஒரு சோர்ஸை வச்சு வீடு வாங்கினோம். அது வந்து வாடகைக்கு விட்டோம். அதுல இருந்து ஒரு இன்கம் இருக்கு. அதன் பிறகு ஒரு மட்ட மில்லு இது மாதிரியான சில கம்பெனிகள் அதுல வந்து நம்ம முதலீடு பண்ணோம். அதுல இருந்து ஒரு சின்ன தொகை வரும். ஓவரால் மாதம் வந்து நம்ம கைக்கு ஒரு 10,000 ரூபாய் எப்போதும் மாதம் நமக்கு வர்ற மாதிரி ஒரு செட்டப் அப்படி ரெடி பண்ணிட்டு இந்த பயணத்தை தொடர்றோம். அவ்வளவுதான். நல்லதுயா. நிறைய ஞானத்தை கொடுக்குது உங்கள் வாழ்க்கையும் கூட. வார்த்தைகள் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையும் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறது. நன்றி ஐயா. நல்லது. நம்பர் என்னுடைய எண் வந்து சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லணும் ஐயா. மேடம் ப்ளீஸ். 8072094401 இதுதான் என்னுடைய எண். 8072094401. நான் திருப்பி சொல்லட்டுமா? 8072094440 கரெக்டுங்களா? 01 94401 கரெக்டு தான். நான் திருப்பி சொல்லிடுறேன். நான் திருப்பி எல்லாருக்காகவே சொல்கிறேன். 8072094401 கரெக்டு தாங்களா? கரெக்டுங்க. தேங்க்யூ. சிவனையா, ஆத்ம நமஸ்காரம் சிவனையா. வணக்கம். மறுபடியும் சொல்லுங்க நம்பர். இந்த பருத்தி சாய்பாபான்னு ஒருத்தர் இருந்தா தெரியல, கேள்விப்பட்டீங்களா? ஆமா. அவர் சொல்லுவாரு, மை லைஃப் இஸ் யுவர் மெசேஜ்னு வாரு. அது மாதிரி உங்க லைஃபே ஒரு மெசேஜ் தான் இருக்கு ஐயா. நல்லது. வணக்கம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? நிறைய செய்திருக்கீங்க ஐயா ரமேஷ் ஐயா. ஓகேங்க. அப்போ நிறைவு பண்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சுரேஷ் ஐயா சொன்னபடி நம்முடைய பயிற்சியை நம்ம அதிகப்படுத்திக்கிறதுக்கு மற்ற நேரங்கள்ல மற்ற நாட்கள்ல நமக்கு வந்து உபஜீவனத்துக்கான ஒரு வேலைப்பாடுகள் இருக்கும். ஸோ அதில் நம்ம இன்வால்மெண்ட்டாக இருக்கும்போது நமக்கு இங்கே ஜபத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் இந்த ஓய்வு நாட்களையும் ஓய்வு நேரங்களையும் நமக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கமிட்மெண்ட்டுகளை நாமளாக ஏற்படுத்திக்கிட்டால் தான் உண்டு. மற்ற நேரங்களில் உபஜீவன கமிட்மெண்ட்டுகளே அது தீராத விஷயமா இருக்கும். அப்போ இந்த ஓய்வு நேரங்களையும் ஓய்வு நாட்கள்லையும் நாம் ஐயாவுடைய அந்த வாக்குகளை நம்ம எப்போவுமே மனசில் வச்சிருந்து தொடர்ந்து அபியாசம் செய்யறதுக்கான முயற்சி செய்யணும். எந்த வேலை செய்யும் போதும் எப்போவுமே உள்ளுக்குள்ளார கதி அபியாசம் நடந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எப்பெல்லாம் இந்த ஜீவன் போகுதோ அப்பெல்லாம் இதை வெளியில போகாம தடுக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்குது. அதனால இந்த சுவாசம் மூலமாக வெளியில போறதாகட்டும், மனதினால சிந்திக்கிறது மூலமாக வெளியில போறதாகட்டும், சப்தம் மூலமாக அது வெளியில போறதாகட்டும், இப்படி அனைத்து வகையிலையும் அதை நம்ம தடுத்து நிறுத்துவோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாக்குறுதியை கொடுத்து தான் இந்த உபதேசத்தையே வாங்கணும். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான ஆத்மாவே சாட்சி அப்படின்னு சொல்லி. அதனால மனம் மூலமாக சிந்தனை மூலமாக போனாலும் சரி, சப்தம் மூலமாக வாக்காக போனாலும் சரி, கர்மமாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு மூலமாக அது வெளியில போனாலும் சரி, அது தடுக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருந்து நாம செஞ்சு கொடுத்துருக்கக்கூடிய சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்கு எப்பவுமே பாடுபடணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இருக்கக்கூடிய ஓய்வு நாட்கள்ல எந்த அளவுக்கு நாம ஜபத்துல ஒரு இன்வால்மெண்ட்டா செய்ய முடியும், எந்த அளவுக்கு நம்ம சதா அபியாசத்துல ஈடுபட முடியுங்கிறத நாம சரியான வைராக்கியத்தோடு இருந்து அதை நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து தன்னுடைய அனுபவங்களை தன்னுடைய புரிதல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்ட சுரேஷ் ஐயா இந்த வேலையில ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ இது போல பல முறை வந்து எங்களுக்கு அந்த ஊக்குவிப்பையும் அந்த ஒரு வழி நடத்துதலையும் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன் ஐயா. இங்க இந்த ஒரு நல்ல வாய்ப்பையும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து ஆத்ம சகோதர சகோதரிக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கமும் நன்றியும். ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் சந்திச்சு உங்களுடைய குரல்களை எல்லாம் கேட்டது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றிங்க. சந்தோஷங்க. தொடர்ந்து பயணிப்போம். நல்லது. நாங்க எல்லாரும் உங்களோட தொடர்புல இருப்போங்க. ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம வணக்கம். ஆத்மா அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.
ஆத்மா. அது யார் அது? ஓ